அழிக்காதபடிக்கு திறப்புல நிற்க ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஆனால் ஒருவனையும். நாசரேத்துல திறப்பை அடக்கக்கூடிய ஆளுங்க இருக்காங்களா? பைபிளில் சொல்லியிருக்க ஒருத்தனையும் காணும்னு. குடும்பம் அழிக்கப்படாதபடிக்கு, ஊழியம் அழிக்கப்படாதபடிக்கு, வாலிபர்கள் அழிக்கப்படாதபடிக்கு, வியாதியிலே அழிக்கப்படாதபடிக்கு, சபையில போராட்டங்கள் வந்து சபையை அழிக்காதபடிக்கு திறப்புல நிற்க ஒரு மனுஷன் தேவை. திறப்புல நிற்கக்கூடிய ஜனங்கள் இல்லாததுனால தான் இன்னைக்கு ஜனங்கள் அழிகிறார்கள். சில குடும்பங்களில் திடீர்னு எல்லாரையும் மொத்தமாக வாரிட்டு போயிருது. ஆனால் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திறப்பில் நிற்கும்படியாக நான் ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அந்தந்த சபை விசுவாசி அந்தந்த சபையினுடைய மீட்புக்காக அந்தந்த இடத்துல திறப்பில் என்ன செய்யணும்? நிற்கணும். அந்தந்த ஊழியர்கள் அந்தந்த சபை அழிக்கப்படாதபடி திறப்பில் என்ன செய்யணும்? நிற்கணும். நிற்கலன்னு சொன்னால் அழிவு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் மோசே ஒரு இடத்துல ஆரோன்ட்ட சொல்லும் பொழுது, நீ ஓடி போய் ஜனத்துக்காக நில், இல்லாவிட்டால் இந்த ஜனமெல்லாம் அழிஞ்சு போயிடும். என்னாகமம் 16:46. அதான் இவன் ஓடி போய் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அப்ப நாம போய் சுவரை அடைக்க திறப்பில் நிற்க ஒரு ஆள் தேவை. நீங்க இந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா, முந்தி நீங்க படிச்சீங்களா இப்ப இருக்கான்னு தெரியல, ஒரு பையன் நைட்ல வருவான், ஒரு டேம் வந்து கசிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவன் போய் ஊர்ல போய் கூட்டு வர்றதுக்குள்ள இந்த டேம் என்ன செஞ்சிடலாம்? ஓட்ட பெருசாயிடலாம், டேமு உடைஞ்சிடலாம். அதனால என்ன செய்வான் அந்த பையன்? அந்த திறப்பை அடைக்கிறதுக்காக கையை போய் அதில் வச்சு அப்படியே வச்சிருவான். அப்படியே கை மரத்து அப்படியே மயங்கி அங்கேயே இருப்பான். காலையில் வந்து பார்ப்பாங்க, இந்த பையன் ஏன் இந்த டேம் ஓரத்தில் கிடக்கிறான்னு. போய் எடுத்து பார்த்தா இவன் என்ன செஞ்சிருப்பான்? அந்த அடைப்பை, அந்த திறப்பை இணைஞ்சிருப்பான், அடைச்சிருப்பான். அப்படி ஒரு கதை ஸ்கூலில் பாடத்தில் ஒரு கதை உண்டு. அந்த பையனுக்கு இருந்த அறிவு கூட இன்னைக்கு அநேக ஊழியர்களுக்கும் இல்லை, விசுவாசிகளுக்கும் இல்லை. இவங்க யாரையாவது கூப்பிடணும்னு தான் பார்க்குறாங்க. நம்ம நின்று அதை அடைக்கணும்னு என்ன செய்யல. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கணும். ஒரு ஊழியன் தன்னுடைய விசுவாசிகளுக்காக திறப்பில் என்ன செய்யணும்? நிற்கணும். ஒரு விசுவாசி தான் சபைக்காக என்ன செய்யணும்? திறப்பில் நிற்கணும். அதனால தான் மோசே சொல்கிறான், ஆரோனை சொல்கிறான், நீ ஓடு, தூபவர்க்கத்தை எடுத்துட்டு, தூபகலசத்தை எடுத்துட்டு ஓடு, செத்தவர்களுக்கும் உயிரோடர்களுக்கும் நடுவில் போய் என்ன செய்? நெல்லு. அப்பதான் இனிமே சாவு என்ன செய்யாது, அழிவு வராது. யோவேல் எழுதியிருக்கு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அழுது மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே போய் நிக்கணும் ஊழியக்காரங்க, ஆசாரியர். சரி, இப்ப திறப்பில் நிக்க ஒருவனை தேடினேன், ஒருவனை என்ன செய்யவில்லை? காணவில்லை. சரி, திறப்பில் நின்னது யாரு? ஒரே ஒரு ஆள் தான் பைபிள் படி நின்னான். அதாவது எசேக்கியேலின் காலங்களில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. எசேக்கியேலின் காலங்களில் யாரு இல்ல? திறப்பில் நிக்க ஆள் இல்லை. ஆனா பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி ஒரே ஒரு ஆள் எதுல நின்றுருக்கான்? திறப்புல நின்றுக்கிறான். சங்கீதம் 106 106:23.
அவன் ஒருத்தன் தான் போய் நின்னான். ஏன்னா அவனுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. அவனை நம்பி 6 லட்சம் புருஷர்கள், 8 லட்சம் சகோதரிகள், பிள்ளைகள், மொத்தம் 20 லட்சம் பேர்கிட்ட கிளம்பி வந்திருக்கிறாங்க. அவன் பாட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு புருஷன் இருக்கான், 2 பிள்ளைங்க இருக்கு, 7 பிள்ளைங்க இருக்கு, ஒரு மனைவி இருக்கிறா, உங்களை நம்பி ஒரு சபை இருக்கு, ஜனங்கள் இருக்காங்க, ஊழியக்காரங்க இருக்காங்க, ஊழியம் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே தெருவா சுத்திட்டு நம்ம நிக்க முடியாது. ஒரு இடத்துல இருந்து நாம் அந்த சபையில அந்த தேசம் அழிக்காதபடி நாம் திறப்புல என்ன செய்யணும்? நிக்கணும். திறப்புல நிக்கலன்னு சொன்னா வேற யார் நிப்பா? ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்துக்காக திறப்புல நிக்காவிட்ட வேற யார் நிப்பா? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்காம வேற யார் நிப்பா? ஒரு ஊழியக்காரன் அந்த சபையினுடைய விசுவாசிகளுக்காக திறப்புல நிக்காம வேற யார் நிப்பா? ஒரு விசுவாசி தன்னுடைய சொந்த சபைக்காக, தான் இருக்கிற சபைக்காக திறப்புல நிக்காம இன்னொரு சபையில உள்ளவன் வந்து நிப்பானா? நிக்க மாட்டான். நாம் தீக்குருவி போல இருக்கக்கூடாது. தீக்குருவி தெரியுமா கதை? தீக்குருவி தெரியுமா? அது பாட்டுக்கு முட்டை போடும், போயிட்டே இருக்கும், கண்டுகொள்ளாது. அது இன்னொரு மிருகம் மிதிச்சிருமே, உடைச்சிருமே, நஷ்டம் அடைஞ்சிருமே. வாசிங்க அந்த வசனம். பாத்தீங்களா? அது தான் குஞ்சுகளை தான் குஞ்சு போல என்ன செய்யறது இல்ல, அது பாட்டுக்கு தெருவா சுத்திட்டாலே முட்டை போடுறதோட சரி. அதோட அது எங்க பெருமா காலால் மிதிபட்டு உடைந்து போகும் என்பதையும், காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்து விடும் என்பதையும் அவைகள் என்ன செய்யறது இல்ல, நினைக்கிறது இல்ல. நல்ல ஜெபம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக நான் திறப்பில் நிற்பேன், என் பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நிற்பேன், என்னை எந்த சபையில வச்சிருக்கிறது அந்த சபைக்காக நான் என்ன செய்வேன், திறப்பில் நிற்பேன். எனக்கு சபையில கொடுத்த ஜனங்களுக்காக நான் என்ன செய்வேன், திறப்பில் நிற்பேன். இப்போ மோசையை போல ஒரு ஆவி நமக்கு வேணும். நம்ம பாட்டுக்கு திறப்பில் நிக்காம எங்கேயோ போயிட முடியாது. திறப்பில் நீ நிக்காட்டா குற்றம் உண்மையில் தான். அதனால நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, திறப்பில் நிக்கிறது சாதாரணமானதல்ல. திறப்பில் நிற்கும் பொழுது தேசம் அழியாமல் பாதுகாக்கும் படும். திறப்பில் நிற்கும் பொழுது தேவ கோபம் ஆறும். அதான் அதனுடைய எஃபெக்ட். ஒன்று தேசம் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும், அடுத்து அவருடைய உக்கரம் ஆறும். அதாவது புருஷன் ஒரு தப்பு பண்ணிட்டானா ஜட்ஜ்மெண்ட் வரும். நம்ம போய் திறப்பில் நிற்கும் பொழுது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து கர்த்தர் புருஷன் என்ன செய்வாரு, பாதுகாப்பார். மனைவி ஒரு தப்பு பண்ணிட்டா ஜட்ஜ்மெண்ட் வரும். புருஷன் போய் திறப்பில் நின்னான்னா அவளுக்கு என்ன வராது, ஜட்ஜ்மெண்ட் வராது. இப்ப நீங்க பாருங்க, மோசைக்கு விரோதமாய் ஆரோனும் மிரியாமும் முறுமுறுத்துட்டாங்க, பிரச்சனையை ஏற்படுத்திட்டாங்க. என்னாகமோ 12 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜட்ஜ்மெண்ட் வரும்போது ஆரோனுக்கு வராம யாருக்கு வந்துருச்சு? ஏன் ஆணுக்கு வராம பெண்ணுக்கு வந்தது? பச்சைவாதம் பண்ணிட்டாரோ? பச்சைவாதம் பண்ணிட்டாரோ? சொல்லுங்க, பச்சைவாதம் பண்ணிட்டாரா? அப்படி இல்லை. இந்த பிரச்சனையை கிளப்பினது யார் தான்? அக்கா தான். அப்படித்தானே? என்ன 12:1 ஸ்டார்ட் பண்ணது யாரு? மிரியாம் தான் இதை கிளப்பினது. ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணது மிரியாம். அதனால ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு வருது? மிரியாம். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் எழுதும் பொழுது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளே வஞ்சிக்கப்பட்டார். யார் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட். அதனால அந்த குஷ்டம் யாருக்கு தான் வந்தது? மிரியாமுக்கு தான் வந்தது. சரி, மிரியாம் மன்னிப்பு கேட்டாளா? கேட்க மாட்டா. அவளுக்கு அந்த பிராக்டிஸே கிடையாது. ஆனா அதுக்குள்ள யாரு மன்னிப்பு கேட்டுட்டா? ஆரோன் கேட்டுட்டான். அதனால அது பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆரோன் மன்னிப்பு கேட்டதுனால அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஆனா இந்த ஜட்ஜ்மெண்ட் நீடிக்க விடாம
அழிவிலிருந்து தப்புவிக்கப்படுறதுக்காக மோசே என்ன செஞ்சான்? போய் ஜெபம் பண்ணான். அந்த திறப்புல அவன் நின்னதுனால குஷ்டம் 7 நாள்ல யாருக்காவது சரியா இருக்கா சொல்லுங்க? குஷ்டரோகம் ஒருத்தனுக்கு வந்து 7 நாள்ல சுகமா இருக்கா யாருக்காவது? யாருக்குமே கிடையாது. மோசே போய் திறப்புல நின்னதுனால எப்படி தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு சொல்லுவான். தலைக்கு மேல போயிடுச்சு. அதே போல இவளுக்கு வந்த குஷ்டரோகம் நீடிக்காம என்ன ஆயிடுச்சு? 7 நாள்ல கர்த்தர் சுகமாக்கி. அப்ப நம்முடைய வேலை என்னன்னா திறப்புல நிற்பது. டைம் தர்றேன், ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ. உங்களுடைய குடும்பம் அழிக்கப்படாதபடி, நம்முடைய சபை அழிக்கப்படாதபடி, விசுவாசிகள் அழிக்கப்படாதபடி, ஊழியம் அழிக்கப்படாதபடி, நம்முடைய பரிசுத்தம் தெய்வீகம் குலைச்சல் ஆகாதபடி கர்த்தர் பாதுகாக்க முடியாது. கொஞ்ச நேரம் மோசேயை போல திறப்பில் நிற்கக்கூடிய அந்த திறப்பின் ஜெபம், திறப்பின் வாயில் ஜெபம், கர்த்தர் நமக்கு அந்த ஆவியை தர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நாங்கள் திறப்பில் நிற்கக்கூடிய மோசே போல கர்த்தாவே நாங்கள் திறப்பில் நிற்கணுமே. கர்த்தாவே மோசே போல நாங்கள் திறப்பில் நிற்கக்கூடிய எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. மோசே திறப்பில் நின்றானே கர்த்தாவே, ஜனங்கள் அழிக்கப்படாதபடி, தேவ கோபத்தை ஆற்றும்படியாக, நாசம் பண்ணுவேன் என்று சொன்ன போது தேவனுடைய உக்கிரத்தை ஆற்றும்படியாக கர்த்தாவே ஜனம் அழிக்கப்படாதபடி அவன் திறப்பில் போய் நின்றானே சுவாமி. அதுபோல கர்த்தாவே எங்களுக்கு வரும் அழிவிலிருந்து நாங்கள் தப்புவிக்கப்படும்படியாக, எங்களை ஜனங்கள் அழிவிலிருந்து தப்புவிக்கப்படும்படியாக, ஊழியர்கள் அழிவிலிருந்து தப்புவிக்கப்படும்படியாக, ஊழியங்கள் அழிவிலிருந்து தப்புவிக்கப்படும்படியாக, ஒவ்வொரு விசுவாசிகள், வாலிபர்கள், குடும்பத்தில் உள்ள சிறியோர் பெரியோர், அவருடைய தொழில், அவருடைய ஆசீர்வாதம் அளிக்கப்படாதபடி, கையன் பிரயாசங்கள் அளிக்கப்படாதபடி, குடும்ப சமாதானம் அளிக்கப்படாதபடி, ஆண்டவரே தேவ ஜனங்களுக்கு விரோதமான வல்லமைகள் செயல்படப்படாதபடி திறப்பில் நிற்கக்கூடிய அந்த மோசையின் ஜெப ஆவியை தாரும் ஆண்டவரே. திறப்பில் நிற்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. ஆனாலும் மோசே காலத்துல மோசே திறப்புல நின்றானே கர்த்தாவே, இந்த காலத்துல நாங்கள் திறப்புல நிக்கணும் கர்த்தாவே. ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும், ஒவ்வொரு தாய்மார்களுக்கும், ஒவ்வொரு சகோதரிகளுக்கும், ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், ஒவ்வொரு பொறுப்பானவர்களுக்கும் கர்த்தாவே ஐயா திறப்புல நிக்க பலன் தாரும், திறப்புல நிக்க பலன் தாரும், திறப்பில நிக்க பலன் தாரும். திறப்பில நிக்க முழங்கால்களை பலப்படுத்தும், திறப்பில நிக்க கண்களை பலப்படுத்தும், திறப்பில நிற்க கைகளை பலப்படுத்தும், திறப்பில நிக்க இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். ஊழியத்துக்காக, சபைக்காக, பரிசுத்தத்துக்காக, ஜனங்களுக்காக, குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு வாலிபர்களுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே அவருடைய மீட்புக்காக, விசுவாசத்திற்காக, தெய்வீகத்திற்காக, பரிசுத்தத்திற்காக, அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, எழுப்புதலுக்காக, ஆண்டவரே திறப்பில் நிற்கக்கூடியவனா என்னை மாற்றோ, எங்கள் ஊழியர்களை மாற்றோ, எங்களுடைய ஜனங்களை மாற்றோ, ஒவ்வொருவரையும் மாற்றோ, ஒவ்வொருவரையும் மாற்றோ, உருவாக்குவையா இயேசுவே. எங்களுடைய சபைக்காக, எங்களுடைய ஜனங்களுக்காக நாங்கள் நிற்காவிட்டால் யார் நிற்பார்கள் சுவாமி? ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் நிற்கணுமே, திறப்பில் நிற்கணுமே, திறப்பில் நிற்கணும், திறப்பில் நிற்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oriala bala bariala bala kadura bala kadiri kana mana dira dira dira. Dira bala bala bakara bala dira bala bakara bala dira bala gara bala dira gara. ஐயா திறப்பில் நிற்கக்கூடியவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. அதுக்குரிய விதத்தில் எங்களுக்கு விழிப்பின் ஆவியை தாரும் ஆண்டவரே, நல்ல பலத்தை தாரும் ஆண்டவரே, முழங்காலின் ஆவியை தாரும் ஆண்டவரே. முழங்கால்களை பலப்படுத்தும், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தும், கைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. திறப்பில் நிக்கணுமே, திறப்பில் நிக்கணுமே, திறப்பில் நிக்கணுமே, திறப்பில் நிக்கணுமே, திறப்பில் நிக்கணுமே. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah
Alabani Alabana Shamana Karamiana Tidakabali Angademina Tiratira Turabalakatura Managaduriganamana Tiravana Gaduriganavina Alavana. Hallelujah. Samai ka sumia likabani hikawa. Hallelujah. Hallelujah. Bala 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 bakara bala bakara bala bakara bakara. Bala 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 bala. Tiribila bala 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 badiribila bala 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 badiribila bala badiribila bala badiribila bala badiribila bala badiribila bala bala. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Amen, 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 amen. Amen, amen. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. Therapinavi, therapinanikravi, therapinvail nirkara kirubadar, kirubadar, kirubadar. அதை பயிற்சிவிக்க உதவி செய்யும் ஆண்டவரே, அனுபவமாக்கிக் கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே, அதை பழக்கமாக்கிக் கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே, திறப்பில நிக்கிற அந்த மோசேயின் அனுபவத்தை பழக்கமாக்கிக் கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கருத்துடன் வேண்டுதல் செய்திடையான் திருப்பாத மனதினம் அண்டிடுவே. கருத்துடன் வேண்டுதல் செய்திடையான் திருப்பாத மனதினம் அண்டிடுவே. கருத்துடன் வேண்டுதல் செய்திடையான் திருப்பாத மனதினம் அண்டிடுவே. கருத்துடன் வேண்டுதல் செய்திடையான் திருப்பாத மன்னுதினம் அண்டிடுவே. கருத்துடன் வேண்டுதல் செய்திடையான் திருப்பாத மன்னுதினம் அண்டிடுவே. அல்லேலூயா. ஓ கருத்துடன் வேண்டுதல் செய்திடையான் கருத்துடன். அல்லேலூயா. உம்முடைய பாதத்தை பிடிக்கிறேன் கர்த்தாவே. Bala 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 badira bala karaba katura bala badira bala. Biala bala 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 bakara bala dira bala bala. Dira bala 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 badira bala badira bala badira bala. And he was able to overcome all the rudiments followed by thousands long years. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Bala 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 bakari begara mana gadiri gara mana. Bala bangara mena gadiri begara mana tira. அனுரே திறப்பன் வாயில நிக்க பலன் தாரும் பலன் தாரும் பலன் தாரும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க தாவே. குடும்பத்துல ஒரு ஆளாவது திறப்புல நிக்கட்டுங்க தாவே.
குடும்பத்துல ஒரு ஆளாவது திறப்புல நிக்கட்டும் ஆண்டவரே. ஊழியர்கள்ல ஒரு ஆளாவது திறப்புல நிக்கட்டும் ஆண்டவரே. சபையில ஒரு ஆளாவது திறப்புல நிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு தகப்பனோ தாயோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ ஊழியர்களோ சகோதரனோ யாராவது ஒரு ஆள் கத்தாவே திறப்புல நிக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே திறப்பிலிக்க பலன் தாரும் பாலா பாக்கா பாக்கா துடா திடா மானாக்கா திடாக்கா டாபாக்கா திடாக்கா டாபாக்கா டிமினா பாது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பர 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 அல்லேலூயா யமானா ஷபல வர திரேனி ஆரியா கரவர வர திரபல கரபக திரபல கதிரவாரி ஆராதி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தோதரா 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. தோதரா 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 திரபில வர 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 மங்கர வனாதினானி ஆராவால. ஆமென் 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 ஆமென். நம்ம எல்லாரும் இந்த நாட்கள்ல திறப்பில் நிற்கக்கூடிய கர்த்தர் உருவாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா தோதரா 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்முடைய விசுவாசிகளுக்கு நம்முடைய ஜனங்களுக்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு கிருபை வேணும். கல்யாணம் கட்டுறது கிருபை தேவையில்லை, அது ஈஸியாக கட்டி வச்சிருவாங்க. ஆனா குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். நம்ம 20 வயசுல 25 வயசுல 30 வயசுக்குள்ள நெஞ்சிடறாங்க, கல்யாணத்தை கட்டி வச்சிடறாங்க. ஆனா அந்த குடும்பத்தை எப்படி நடத்தணுங்கிறது அந்த பெண்ணுக்கும் தெரியல, பையனுக்கும் தெரியல. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் அவன் யாரு? அவிசுவாசியிலும் கெட்டவன். தீமோத்தேயுல வாசிங்க. குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், மனைவியை எப்படி நடத்தணும், புருஷன்ட்ட எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் நமக்கு நடைமுறை வாழ்க்கையிலேயே கத்துக்கிட்டு இருக்கணும். இல்லை பேரண்ட்ஸு அதை என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கும் வாழ்க்கைன்னு. 1 தீமோத்தேயு 5:8
ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவன், அவிசுவாசியிலும் அவன் கெட்டவன். அதாவது விசுவாசின்னு சும்மா போர்டு போட்டு சுத்தலாம். குடும்பத்தை பத்தி முதல்ல ஒரு பாரம் இருக்கணும். உடனே ஒரு சிலர்லாம் நெஞ்ச நீதிமான் இருக்கான், அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாருமா. அதெல்லாம் தேராத கேஸ். ஒரு லைன்ல ஒரு லிமிட்டுக்கு பிறகு அவன் ஃபேமிலி அவுட் ஆயிடும். கர்த்தர் பார்த்துக்கொள்வாருன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். ஒரு புருஷன் தான் மனைவி என்ன செய்யணும்? விசாரிக்கணும். ஒரு மனைவி தன்னுடைய புருஷன் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். பிள்ளைகள் பெற்றோர்களை என்ன, ஏன் டல்லா இருக்கீங்க, என்ன விஷயம், ஒண்ணுமே, அதாவது ஒரு மிஷின் மாதிரி என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நான் இப்ப சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய விசுவாசிகளுக்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபைக்காக ஜெபம். இப்போ சில குடும்பங்கள்லாம் பிரியல, கல்யாணம் ஆகி நான் 30 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் அந்த குடும்பங்கள்ல என்ன இருக்கு? விரிசல், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, அடிச்சுக்குவாங்க, கூடிக்குவாங்க, ஒரே வண்டியில் வருவாங்க, திருப்பி வீட்டுக்கு போன உடனே பிரிஞ்சு உட்காந்துக்குவாங்க, பேச மாட்டாங்க. இங்கே எப்படின்னு தெரியல, நாசரேத்து கதை எனக்கு தெரியாது, மொத்த கதையே சொல்றேன். எல்லா இடங்களையும் இதுதானே பார்க்குறோம். எல்லாரும் வானத்திலிருந்து வரல, எல்லாம் இங்கிருந்து தான் வந்திருக்காங்க. எல்லா வீடுகள்லையும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு வீட்டுக்கு நான் போனேன், அது சீக்ரெட்டாக தான் வரும். நம்ம ஒரு பாஸ்டருடைய ஃபேமிலி, அவங்க ரிலேஷன், ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப வசதி, இவங்க ரொம்ப டவுரி கொடுத்துருக்காங்க, நல்ல வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் புருஷன் டாக்டர், நல்ல வருமானம். ஆனால் 2 பேருக்கு என்னது? கருத்து வேறுபாடு. அவள் அங்கே கோவிச்சிட்டான்னா சர்ச்சுக்கு வருவா, நம்மகிட்ட கொஞ்சம் நேரம் ஜெபிச்சுட்டு போவா. கடைசியில் நம்ம பிரசங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிச்சா. விசாரிச்சு பார்த்தா 2 வருஷம் அவள் புருஷன்ட்ட என்ன செய்யலை, பேசலை. ஒரே வீட்டில் இருக்காங்க, 2 பிள்ளைங்க, ஒரே வீட்டில் தான் இருக்கான். அவன் மாடியில் படுத்திருப்பான், இவ கீழே ஒரு ரூம், இவளுக்கு ஒரு ரூம், அவனுக்கு மாடியில் ஒரு ரூம். அப்படி பிரிச்சுக்கிட்டாங்க, பேச மாட்டாங்க. அவன் அந்த மந்த்லி அந்த டாக்டர் அவன் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கான், அதில் வர்ற அவனுக்கு பார்ட்னர்ஷிப்பில் வர்ற அமௌண்ட்டை இவ உட்காந்துருந்தான்னா அப்படி தூக்கி போடுவான். தூக்கி போட்டால் இவன் நெஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். இவன் ஃபேமிலியெல்லாம் திருப்பி ரன் பண்ணுவான். அவன் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போவான், இவளும் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போவான். காலையில் கார் எடுத்துட்டு ரெடியாக இருந்தான்னா இவ காரில் போய் என்ன செஞ்சுக்குவா, ஃப்ரண்ட்டில் ஏறிக்குவா, பிள்ளைங்க ஏறிக்குவாங்க, போயிடுவாங்க. அப்போ பப்ளிக்கில் என்ன இல்லை, யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. இவ டென்ஷனாக இருக்கிறான்னா அவன் அமைதியாயிருவான். அவனும் பேசலை, இவளும் பேசலை. எப்படி இருக்கும்? பயங்கர வாக்குவாதம் முடிஞ்சு வச்சு அதுக்கு பிறகு 2 பேருமே பேச்சுவார்த்தை கிடையாது. ஏதாவது ஃபங்க்ஷன் போனாங்கன்னா இப்படி இதே மாதிரி பொம்மை மாதிரி இந்த ஊமை படம் மாதிரி போயிட்டு அப்படியே வந்துடுங்க. இது அந்த பெண்ணோட வீட்டுக்கு ஒரு நாள் தெரிஞ்சு அவங்க ஒரே அடித்தடி தகராறாயிடுச்சு. என் பிள்ளை வாழ்க்கையே கெடுத்துட்டான்னு சொல்லி திரும்ப அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் டென்ஷனில் திருப்பி ஃபெய்த்தம் பண்ணாங்க. அவங்க யார்? பேரண்ட்ஸ். இந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு போனாங்க பார்த்தீங்களா, இந்த கேப்பில் ஒரு 20 நிமிஷம் இருந்துச்சு. இந்த 20 நிமிஷத்தில் 2 பேரும் பேசினாங்க, 2 வருஷம் கழிச்சு. இந்த பிள்ளை இந்த நம்ம கூட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தா இல்லையா, இதில் இவளுக்கு தான் பேசுனது தவறுங்கிறது சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தி இருக்கிறாரு. தான் நடந்து கொண்ட முறை தெரியலன்னு நினைஞ்சிருக்காரு, உணர்த்தி இருக்கிறாரு. நீ இப்படி நான் செஞ்சிருக்க கூடாது, இப்படி இந்த இடத்துல நீ என்ன செஞ்சதெல்லாம் தவறுன்னு இந்த கூட்டத்துக்கு வந்த இடத்துல ஆவியானவர் அவள்கிட்ட பேசியிருக்கிறார். அதை அவ கன்ஃபஸ் பண்ணி 2 பேரும் நெஞ்சிட்டாங்க, ஒப்புரவாயிட்டாங்க. இப்போ அந்த ஃபேமிலி நல்லா இருக்கு. இப்படி ஒரு சில குடும்பங்கள்ல இந்த விரிசல் இருந்துகிட்டே இருக்கு. ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, மூஞ்சி தூக்கிட்டே இருப்பாங்க, பிளேட்டில் சாப்பாடு போட்டு வைப்பாங்க, இல்லைன்னா வைக்க மாட்டாங்க, நீயே நெஞ்சிக்க போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருன்னு சொல்லுவாங்க. அவன் வீட்டில் ஒன்றுமே வாங்கி கொடுக்க மாட்டான், அவன் பாட்டுக்கு சுற்றுவான். ஃபேமிலியில் என்ன நடக்குன்னு தெரியாது. உங்கள் பிள்ளை என்ன படிக்குதுன்னா அவனுக்கு தெரியாது. உன் பையன் என்ன படிக்கிறான்னா, நம்ம பையன் என்ன படிக்கிறான்னு யார்கிட்ட கேட்பான்? மனைவிட்ட
கேட்பான். அதாவது அவ்வளவு கூட அவனுக்கு என்ன இல்லை, குடும்பத்தை பத்தி பொறுப்பே இல்லை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3. இல்ல 4 நான் ஒருத்தன். அப்போ அவனுக்கு எத்தனை பிள்ளை பிறந்துச்சு, எத்தனை பிள்ளை வளர்த்தோன்னு அவனுக்கு என்ன செய்யல. அதாவது சுத்தமா அப்படியே அவ பார்த்துக்கிட்டோம், அவளே படிக்க வைக்கட்டும், அவளே விசாரிச்சுக்கிட்டோம், அவளே என்னத்தையாவது கெட்டு குட்டிச்சோர் ஆகட்டும். இவன் இப்படியே இந்த நேஷனல் பெர்மிட் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். கோயிலுக்கு வருவான், வீட்டுக்கு போவான், அங்க போவான், இங்க போவான், இங்க வருவான், அங்க வருவான். அவனுடைய கடமை என்னன்னா, வீட்டுக்கு தேவையான அந்த 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்தாச்சு. அதோட எது முடிஞ்சிச்சு? வாழ்க்கையில கல்யாணம் கட்டின கடமை நெஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. அதான் தீக்குருவி கதை. அதுக்கு அந்த பிள்ளை படிச்சானா, வெளியே ஏதாவது கெட்டு போயிட்டானா, அவனுடைய சுவாபம் எப்படி இருக்கு, அவன் கோயிலுக்கு போனானா, ஜெபம் பண்ணானா, ஆவிக்குரியவனா மாறினானா, ஒரு அறிவு என்ன செய்யாது, சுத்தமா கிடையாது. இப்படி அநேக ஃபேமிலி. அதனால தான் சத்தியத்தில் அவங்களால ஸ்டாண்ட் பண்ண, ஒரு சோதனை வரும்போது, ஒரு பெருமழை, பெரிய காற்று, பெருவெள்ளம் வரும்போது இது என்ன செய்யாது, நிக்காது. நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, நம்முடைய விசுவாசிகள் 10 குடும்பம் இருந்தாலும் 10 ஸ்டாண்டர்ட் ஃபேமிலியா இருக்கணும். வறுமை இருக்கட்டும், ஆனா ஆவிக்குரியவங்களா என்ன செய்யணும், இருக்கணும். குடும்பத்தை நேசிக்கணும், குடும்பத்தை பராமரிக்கணும், நல்லா இருக்கணும். அப்படி இருந்தாதான் புறஜாதிகள் மற்றவங்க வந்தா நம்ம சபையில விசுவாசிகள் குடும்பங்களை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க, வருவாங்க. நம்ம குடும்பமே இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, தரிக்கணத்தை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அவன் வந்தவன் பார்ப்பான், ஏப்பா இந்த விசுவாசி வீட்டுல இவ்வளவு பிரச்சனையா, அப்ப நம்ம இங்க போனா நமக்கு இதே தான் வரப்போகுது. வரவே மாட்டான், ஒருத்தன் உள்ளே வர மாட்டான். அவன் உள்ள பார்ப்பான்ல, இங்க இருக்கிறவெல்லாம் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு அவன் நெஞ்சிடுவான், ஓடி போயிடுவான். அதனால நம்முடைய விசுவாசிகள் குடும்பம் பிரிஞ்சு போய், நம்ம விசுவாசிகள் குடும்பம் சண்டை போட்டு, அம்மா வீட்டுக்கு போய், அக்கா வீட்டுக்கு போய், தங்கச்சி வீட்டுக்கு போய் பஞ்சாயத்து வச்சுட்டு இருந்தா நல்லா இருக்காது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய விசுவாசிகள் எல்லாரும் நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பங்களா என்ன செய்யணும், மாறணும். சகோதரிகள் எல்லாம் குணசாலியான ஸ்திரீகளாய் மாறணும். புருஷர்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் மாறணும். பிள்ளைகள் எல்லாம் ஒளிவு மர கன்றுகள் போல மாறணும். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள் ஒரு சாட்சி உள்ள குடும்பங்களாய் மாறணும். 10 குடும்பம் இருந்தாலும் 10 குடும்பமும் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாய் உருவாக்கப்படணும். நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள் ஒரு மாதிரிகளாக, ஒரு சாம்பிளாக, மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற விதத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் கர்த்தர் மாற்ற முடியாது. ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. எங்களுடைய விசுவாசிகள் குடும்பங்கள் கர்த்தாவே ஆவிக்குரிய குடும்பங்களாய் மாறணுமே சுவாமி. நீதிமான்களுடைய குடும்பங்களாய் மாறணுமே, பரிசுத்தவான்களுடைய குடும்பங்களாய் மாறணுமே. எங்களுடைய விசுவாசிகள் குடும்பங்கள் புறஜாதிகளுக்கு ஒளியாய் மாறணுமே. குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு பரிகாரம் உண்டு பண்ணணுமே கர்த்தாவே. ஆண்டவரே அல்லேலூயா. ஆண்டவரே விசுவாசிகள் குடும்பங்களை கர்த்தாவே மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு முன்மாதிரியான குடும்பங்களாய் காணப்படணுமே சுவாமி. முன்மாதிரியான குடும்பங்களாய் மாறணுமே, முன்மாதிரியான குடும்பங்களாய் எங்களுடைய விசுவாசிகள் குடும்பங்கள் கர்த்தாவே சொந்த குடும்பத்தை விசாரிக்கணும் கர்த்தாவே. குடும்பத்தை குறித்த ஒரு பாரம் உண்டு பண்ணணும் கர்த்தாவே. குடும்பத்தை குறித்த கவலை இருக்கணுமே கர்த்தாவே. பிள்ளைகளை குறித்த, மனைவியை குறித்த, புருஷனை குறித்த அந்த பாரம் இல்லாதவர்களாய் போய்விடக்கூடாது கர்த்தாவே. பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும் கர்த்தாவே. உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும் கர்த்தாவே. உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கணும் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை காக்க வண்ணமாய் கர்த்தாவே ஆண்டவரே குடும்பத்தை குறித்த, வருமானத்தை குறித்த, வருங்காலத்தை குறித்த ஆண்டவரே கர்த்தர் தான் அந்த கிரியை நடப்பிக்கணுமே சுவாமி. கர்த்தர் அந்த கிரியை நடப்பிக்கணுமே. அல்லேலூயா. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவன் என்று எழுதியிருக்கிறது. குடும்பத்தை விசாரிக்கணுமே கர்த்தாவே. குடும்பத்தை விசாரிக்கணுமே. குடும்பத்துக்காக பாடுபடணுமே. குடும்பத்துக்காக உழைக்கணுமே. குடும்பத்துல உண்மையா இருக்கணுமே.
பணத்தை வீணாக்க கூடாது, நேரத்தை வீணாக்க கூடாது, சமயத்தை வீணாக்க கூடாது, சோம்பேறிகளாய் காணப்படக்கூடாது, துன்மார்க்கராய் காணப்படக்கூடாது, பொறுப்பற்றவர்களாய் காணப்படக்கூடாது, நிர்விசாரிகளாய் காணப்படக்கூடாது. கர்த்தாவே குணசாலியான புருஷர்களாய் குணசாலியான ஸ்திரீகளாய் காணப்படணுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, 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 குடும்ப குடும்பங்கள் தாவே, ஒவ்வொரு குடும்பமும் நல்ல குடும்பங்களாக, கர்த்தருக்கு பயந்த குடும்பங்களாக கர்த்தாவே, கனிதரும் செடிகளாக கர்த்தாவே, புருஷனுடைய இருதயம் அவளை நம்பணுமே கர்த்தாவே. அல்லேலூயா. வருங்காலத்தை குறித்து மகிழ்ச்சி உள்ள ஸ்திரீகளாய் மாற்றுவது, பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளாய் இருக்கணுமே, குடும்பங்கள் கர்த்தாவே செழிக்கணுமே கர்த்தாவே. அல்லேலூயா. உத்தரவாதத்தோடு பிள்ளைகளுடைய படிப்பு குறித்து, வருங்கால குறித்து, வேலைகளை குறித்து, சுகத்தை குறித்து ஒரு பாரம் Jesus, Jesus, Jesus. Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah, 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 hallelujah. குடும்பங்களை விசாரிக்கணுமே, குடும்பங்களை நடத்த கிருபை தரணுமே, குடும்பங்களை நடத்த ஆலோசனை தாரும், குடும்பங்களை நடத்த பலன் தாரும், குடும்பங்களை நடத்தக்கூடியதான உத்தரவாதம் கொடுங்க தாவே. சரியாய் அந்த குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படணும் சுவாமி. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று இருக்கிறது. ஆமென். சொந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபை எல்லாருக்கும் கர்த்தர் தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம். அடுத்து பிள்ளைகள் விஷயத்துல பெற்றோர்களுக்கு ஒரு மனம் இருக்கணும். பிள்ளைகளுடைய சுகம், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய வருங்காலம், இவைகளை குறித்த ஒரு மனம் தேவை. சில வீடுகளில் பிள்ளைகளை பிரிச்சிடறாங்க. இப்ப நீங்க பைபிள்லயே பாருங்க, ஈசாக்கு யாரை நேசிச்சா? ஏசாவை. ரெபேக்கா யாக்கோபு. இருக்கிற ரெண்டு பேரும் கூறு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நீ போய் எனக்காக வேட்டையாடி எடுத்துட்டு வான்னு சொல்லி மூத்த மகன்கிட்ட ஈசாக்கு என்ன செய்றா சொல்றான். இவ அம்மா தானே, சரி பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டுன்னு விட வேண்டியானே.
இவன் என்ன செஞ்சா? அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்படலாம்? நீ வா, நான் உனக்கு சட்டையை புதுசா என்ன செய்யற, தோல் உடையெல்லாம் உனக்கு தர்றேன், நான் உனக்கு கறி சமைச்சு தரேன், நீ போய் கொடுத்து நீ முதல்ல எதை வாங்கிட்டு போயிடு, ஆசீர்வாதி. அப்ப அவன் யாரு சொல்லுங்க? ஏசா யாரு? நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஏசா ஈசாக்கு மாதிரி இருந்திருப்பான் போல தெரியுது. யாக்கோபு யார மாதிரி இருந்திருப்பான்? ரெபெக்கா மாதிரி இருந்திருப்பான் போட்டிருக்கு. நல்லா ஒன்னைய மாதிரி இருக்கிறது உனக்கு, என்னைய மாதிரி இருக்கிறது. அப்படி பண்ணிட்டாங்களோன்னு தெரியல, இருக்கலாம். அதனால இவ ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டா? திருப்பி விட்டா. நம்ம விசுவாசிகளுக்குள்ள வந்துட்ட பிறகு பிள்ளைகளுக்குள்ளேயே இப்படியே ஒரு பெற்றோரே பிள்ளைகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வை உண்டு பண்ணா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. கடைசியில இவனுக்கு கறியெல்லாம் சமைச்சு கொடுத்து இவன் போய் ஆசீர்வாதத்தை வாங்கி அவன் இவனை கொன்னே விடுவேன்னு சொல்லி கடைசியில் அன்னைக்கு நைட்டை யாரையும் துரத்தி விட்டாச்சு. சாயங்காலத்துக்குள்ள இவனை துரத்தி விட்டு இவன் கடைசியில் அம்மா சாவுக்கே வராம போய், அப்படித்தானே? கரெக்ட் தானே? திரும்பி வரும்போது யாரு கிடையாது? ரெபெக்கா கிடையாது. எதுக்கு இது? பேரண்ட்ஸே பிள்ளைகள் விஷயத்துல எப்படித்தான் இருக்கணும்? ஒரு மனமரம் ஒன்னஸா தான் என்ன செய்யணும்? இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். நான் முதல்லயே சொன்னேன், நீ கேட்கல. இவங்க சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன், நீங்க எனக்கு என்ன செய்யல, எப்பவுமே என் வார்த்தையை கேட்கறது இல்லை. இப்படியே போட்டு 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 அந்த குடும்பம் என்ன செய்யுது? கடைசியில் இவங்க ரெண்டு பேருடைய பார்சியாலிட்டியில பிள்ளைகளும் பார்சியாலிட்டி ஆச்சு. இன்னொரு விதத்தில் எடுத்தால், யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன்ட்டாரு. யாரு? கர்த்தர். அப்ப கர்த்தர் நேசிச்சவங்களை நம்ம நேசிக்கணும், கர்த்தர் வெறுக்கிறவங்கள வெறுக்கணும். இப்படியும் அது ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு. இப்ப தாயும் தகப்பனும் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டாச்சு. இவன் அவனை பிரிச்சாச்சு, இவன் ரெண்டு பேரும் பிரிச்சுட்டான். இதே போல சில வீடுகள்ல பிரச்சனை இருக்கு. அம்மா சொன்னா அந்த பொண்ணு கேட்கவே கேட்காது, ஆனா அப்பா சொன்னா என்ன செய்யும்? கேட்கும். அதே போல அம்மா சொன்னா அந்த பையன் கேட்கவே மாட்டான், ஆனா அப்பா சொன்னா என்ன செய்வா? இந்த சைக்காலஜியா அம்மா பையன்ட்ட போவாங்க, பையன் அப்பா எங்க நிற்கும்? பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் எங்க நிற்கும்? அப்பாட்ட நிற்கும். பையங்கள்லாம் எங்க நிற்பான்? ஆமா. அது உலகத்திலேயே அப்படித்தான் ட்ரிப் ஆகி தான் நிற்கிது. சைக்காலஜியா அப்படித்தான் என்ன செய்யும்? சில வீடுகளில் இந்த பணத்தை கொடுத்து பையனை யார் வச்சிருப்பா கண்ட்ரோல்ல, உனக்கு அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், அம்மாவால் ஒண்ணுமே முடியாது, அவ சரியே இல்லைன்னு சொல்லி இவங்க போதிச்சு யாரை கையில் வச்சிருப்பாங்க? பையனை கையில் வச்சிருப்பாங்க. எப்படி இருக்கட்டும். ஆனா விசுவாசிகள் குடும்பங்கள்ல இப்படி வரக்கூடாது. கடைசி வரைக்கும் அந்த ஏசாவும் யாக்கோவும் சேர்ந்து வாழவே முடியவே இல்லை. அதுக்கு காரணம் யாரு? இந்த பேரண்ட்ஸ் தான். இந்த ரெண்டு பேருடைய குழப்பம் அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் சந்ததியே என்ன செய்யாம போயிருச்சு, சேராமலே போயிடுச்சு. அடுத்து யாக்கோபு கூட ராகேலுடைய பிள்ளைகளை தான் ரொம்ப என்ன செஞ்சான்? நேசிச்சான். அப்படி செய்யக்கூடாது. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டில் பயங்கர சண்டை, நீங்க உடனே வாங்கினா. நான் அப்போ ரொம்ப சின்ன பிரதர், நான் ஃபர்ஸ்ட் இன்சார்ஜ். அந்த வீட்டில் 12 பிள்ளைங்க, 2 மகளுக்கு சண்டை, மகளுக்கு 2 பேருக்கு சண்டை. அப்போ கல்யாணம் ஆகலை அந்த பிள்ளைகளுக்கு. ஏதோ இந்த வீட்டில் தான் இதுங்க சும்மா இருக்காது இல்லை, சண்டையை போட்டு பயங்கர சமாதானம் கெட்டு நான் சாவறேன் நீ சாவறேன்னு விசுவாசி தான் ஓடுறேன் ரெடியா நிக்குது. என்னைய கூப்பிட்டாங்க, சரின்னு போய் பஞ்சாயத்துக்கு போனா அவங்க தகப்பன்னு எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. இந்த பிள்ளைகளும் ஒன்று ஒன்றா சொல்லிச்சு. அதில் இந்த மூத்த பொண்ணு சொல்லிச்சு, 1-2 இருந்தா இவருக்கு பாசமா இருக்கும் பாஸ்டர், பிரதர் இருந்துச்சு. எவ்வளவு ஜாஸ்தி பேசுறா பாத்தீங்களா அந்த பிள்ளை. அதனால 10-12 இருக்கிறதுனால இவருக்கு யாரை நேசிக்கன்னு தெரியல, அவளை நேசிக்கிறாரு. அந்த பிள்ளை மட்டும்தான். ஏன்னா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்னவோ சொன்னா, என்னெல்லாமோ சொல்லிவிட்டா. அதெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது, நீ மகள் தான், தகப்பனை நீ இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவளை திருப்பி அக்காவின் தங்கச்சி மன்னிப்பு கேட்க வச்சு காம்ப்ரமைஸ் பண்றேன். காம்ப்ரமைஸ் பண்ண இப்ப தங்கச்சி சொல்றா, மன்னிப்புலாம் கேட்கிறேன், ஒப்புரவாகிறேன், ஆனா இனி விட்ட என்ன செய்ய மாட்டேன்,
பேசவே மாட்டேன். மன்னிப்பு இப்ப கேட்கிறேன், சமாதானமாயிரு. இனி இவட்ட நான் நினைச்ச மாட்டேன், பேச மாட்டேன். இவ இந்த சைட்ல போகணும், நானு இந்த சைட்ல போகணும். அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவ பார்த்துக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவ. இனிமேல் நான் பேசவே மாட்டேன். இல்லம்மா அப்படி சொல்லக்கூடாது. சமாதானத்தினுடைய அர்த்தம் என்ன? சமாதானத்தினுடைய அர்த்தம் என்ன? ஸ்தோத்திரம் பிரதர், மன்னிச்சுக்கோங்க, இனி சாகிற வரைக்கும் மூஞ்சிலே நான் செய்யறது இல்ல. அப்படியே சொல்லுவோம். சமாதானம் அப்படியே பேசுவீங்க? இனிமே நான் இப்படி பேசிக்க மாட்டேன், இனிமே நான் ஒழுங்கா நடந்துக்குவேன், சமாதானமா. அப்படித்தானே பேசணும். அந்த பிள்ளை சொல்ற, இனிமே நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவரு சொன்னா, பேசி பேசி சண்டை போடுவதை பார்க்கலும் பேசாமல் இருப்பது நல்லது. நான் சொன்னேன், அப்ப நீதிமொழி 32ஆம் அதிகாரத்தில் இது எழுது. இவங்க பாக்குறாங்க பாருங்க, நீதிமொழி 32 இருக்கா? நீதிமொழி 32ஆம் அதிகாரம் இருக்கா? இல்ல. நான் சொன்னேன், அவ சொன்னதுக்கு சொல்றேன். நீதிமொழி அவ சொன்னா, பேசி பேசி சண்டை போடுவதை பார்க்கிலும் பேசாமல் இருப்பது நலம். அப்ப புதிய நீதிமொழிகள் தான் என்ன செய்யணும்? நாசரத்தில் இப்படி புதிய நீதிமொழிகள் இருக்கா? நாங்க பேசுறத ஒப்புரவாகிறதே இல்லைங்கிறீங்களா? வருது, வருஷ கடைசி வருது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, பேரண்ட்ஸே பிள்ளைகளை பிரிச்சு, பிள்ளைகளே ஒவ்வொருத்தரும் இப்போ இவங்க இந்த அம்மா என் பிள்ளைய இந்த இடத்துல கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு இவங்க சொல்றாங்க. அவரு சொல்றாரு, எங்க தான் கல்யாணம் கட்டி கொடுக்கணும், நான் சொல்ற இடத்துல தான் கல்யாணம் கட்டி கொடுக்கணும். இதுல 2 பேருக்கும் பிரிவினை. படிக்க வைக்கிற விஷயத்துல இவங்க ஒண்ணு படிக்க வைக்கணுங்கிறாங்க, அவர் ஒண்ணு படிக்க வைக்கணும். இப்படியே இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட்ல இருந்து அப்படியே பிரிச்சு 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 அது மொத்தமா பிரிஞ்சு போயே போயிடும். கல்யாண விஷயத்துல அப்படிதான் 2 பேரும் பிரிச்சுக்குவாங்க. எங்கேயாவது ஒரு கல்யாணம் நடக்கும், ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். இவர் சொன்னது நடக்கும், இல்லைன்னா யார் சொன்னது நடக்கும், அந்த அம்மா சொன்னது நடக்கும். ஏதாவது பிரச்சனைன்னா அவ்வளவுதான். நான் ஏற்கனவே என்ன செஞ்சேன், சொன்னேன்னு சாகுற வரைக்கும் இந்த பாட்டை பாடியே சாவடிச்சிருவாங்க. அதனால மெயினா குடும்பத்துல புருஷனுக்கு மனைவிக்கு என்ன வேணும்? பிள்ளைகள் விஷயத்துல என்ன வேணும்? ஒரு மனம் வேணும். அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ரைட், ஓகே, தேவசித்தம் அதுதான், அப்படி விடணும். இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதான் சரி, தேவசித்தன்னு என்ன செய்யணும்? விட்டுறணும். மற்றபடி நீங்க சும்மா இருந்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை, குழப்பமாயிடும். ஒருத்தர் பிரிச்சு குழப்பம். இப்படிதான் நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள்ல பல குழப்பங்களுக்கு நல்ல அபிஷேகத்தில் நிரம்புவாங்க, நல்ல ஆவில் நிரம்பி குதிப்பாங்க, நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, குடும்பத்தில் நல்ல அழகா பாதுகாப்பாங்க. ஆனா பிள்ளைகள் விஷயத்துல வரும்போது என்ன ஆயிரும்? அந்த கான்ட்ராவர்சி, அதாவது 2 பேருக்குமே மாற்று கருத்துக்கள், அவ்வளவுதான். அதே போல புருஷன் தகப்பன் பிள்ளைய கண்டிச்சா மனைவிக்கு என்ன செய்யாது? தாய்க்கு ஒத்துக்காது. அதே போல தாய் கண்டிச்சா தகப்பனுக்கு என்ன செய்யாது? ஒரு வீட்டுல ஒரு சகோதரி ஒருத்தன் அடிச்சிட்டான். அவன் எனக்கு போன் பண்ணாங்க, பயங்கரமா அடிச்சிட்டாருன்னு. சரி, என்னடா விசுவாசி அடிச்சுட்டான்னு சொல்லி விசாரிச்சா, எதுக்கு அடிச்சான்னா பிள்ளைய இவ அடிச்சிட்டாலாம். அந்த பிள்ளைங்க சேட்டை பண்ணிருச்சு, இவன் நெஞ்சிட்டா போட்டு சாத்திட்டா. அதுக்கு அவன் அந்த பிள்ளைங்க வந்த உடனே, டாடி எங்க மம்மி என்ன செஞ்சிட்டாங்க, என்னைய பயங்கரமா அடிச்சிட்டான்னு சொல்லிடுச்சு. உடனே இவன் எப்படி என் பிள்ளைய அடிப்ப? யார் பிள்ளையா? என் பிள்ளைய எப்படி அடிப்பேன்னு சொல்லி பயங்கரமா அடிச்சிட்டான். அப்பதான் நினைச்சேன், இவங்கெல்லாம் மெண்டலுங்க. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் தான் இப்படி செய்வான். எதுக்கு அடிச்சா? அம்மா அடிச்சாங்களா, நீ என்ன செய்யக்கூடாது? என்ன சொல்லணும்? அம்மா அடிச்சாங்களா, என்ன செய்யக்கூடாது? நீ தப்பு பண்ணிருப்ப, அடிச்சிருப்பாங்க, ரைட், இனிமே உன்னை அடிக்க கூடாதுன்னு சொல்றேன்னா அந்த பிள்ளை பேசாம என்ன செய்யும்? போய் உட்காரும். இதுக்கு போய் இவளை போட்டு அடிச்சா திருப்பி இவ ஒரு 3 நாள் என்ன செய்வா? அவங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துருவா. இப்படி அந்த ஆவி என்ன செய்யும்? போராடிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் சமாதானம் இருக்கா. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த ஈசாக்கு ரெபேக்காள் 2 பேருக்கும் பிள்ளைகள் விஷயத்துல ஒரு மனம் இருந்திருந்தா அந்த 2 சந்ததி என்ன செஞ்சிருக்காது? என்ன செஞ்சிருக்காது? பிரிஞ்சிருக்காது. அதான் சாராள் என்னதான் பண்ணாலும் ஆகார மனைவியா கொடுத்தது சாராதான், பண்ணதெல்லாம் அவதான். ஆனா ஆகார துரத்த சொன்னது யாருதான்? யாரு? சாராதான். ஈசாக்க முதல்ல இஸ்மவேல முதல்ல தூக்கி கொஞ்சினது யாருதான்? சாராதான்.
அவனை வீட்டு விட்டு ஓடுன்னு சொல்லி துரத்தி விட்டது யாருதான்? அதான். அப்ப என்ன அர்த்தம்? அவளை சும்மா இருந்திருந்தா அவள் ஆகார் கடைசி வரைக்கும் யாரா இருந்திருப்பா? வேலைக்காரியா இருந்து ஓட்டத்தை முடிச்சிருப்பா, அழகா முடிச்சிருப்பா. அப்படித்தானே? கரெக்ட் தானே? கரெக்ட் தானா? தெபோராள்னு ஒரு தாதி இருந்தாள். யாருக்கு கொடுத்தாங்க? ரெபேக்காளுக்கு தெபோராள்னு ஒரு தாதி கொடுத்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவ எப்படி இருந்தா? தாதியாக இருந்தே செஞ்சிட்டா, ஓட்டத்தை முடிச்சா. அதே மாதிரி ஆகார சும்மா விட்டு இருந்தா அவ யாரா இருந்திருப்பா? கடைசி வரைக்கும் அவன் பாட்டுக்கு வேலைக்காரியா இருந்து ஓட்டத்தை முடிச்சிருப்பா. இவ கொண்டு போய் அவளை நாச்சியாராக்கி விட்டு திருப்பி துரத்த விட்டு கடைசியில இஸ்மவேலும் ஈசாக்கும் என்ன செய்ய முடியவில்லை. கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கவே முடியல. அவன் கடைசி வரைக்கும் இஸ்மவேல் ஈசாக்கு இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்தானா? விட்டுருங்க, அன்னைக்கு விட்டுருங்க. இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்திருக்கானா? இன்னைக்கு முஸ்லீம்லாம் யாரு? இஸ்மவேல். ஈசாக்கெல்லாம் யாரு? எங்க? இஸ்ரேல். இஸ்ரேல் நடுவில் மாட்டிட்டு நிக்கிறான். மொத்த முஸ்லீம் சுத்தி நின்றுட்டு இவனுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கான்? சண்டைய இன்னைக்கு வரைக்கும் போட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு சாரால் செஞ்ச ஒரு கேடு இன்னைக்கு வரைக்கும் நெஞ்சிட்டு இருக்கு. நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் என்னது போராட்டம் நீடிக்குது. யார் செஞ்சதுதான்? சாரா சிஸ்டர் செஞ்சதுதான். இங்க யாராவது பேருக்கு இருக்கா? அது வேற போச்சு. அதனால ஜெபம் பிள்ளைகள் விஷயத்துல பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டா முடிவெடுக்கும். ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? முடிவெடுக்கும். எந்த விஷயம்னாலும் பிள்ளைகள் விஷயத்துல, அதாவது குடும்பத்தை பத்தி நான் பேசுறேன். குடும்பம் ஒரு மனமா செயல்படணும்னா சின்ன குழந்தையா இருந்தா கூட பேரண்ட்ஸ் அதுல ஒரு மனமா தான் என்ன செய்யணும்? கொண்டு போகணும். நல்லது கெட்டது எல்லாத்திலுமே அப்படி அழகாக நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் பிற்காலத்துல அந்த பிள்ளைங்க உங்களை நேசிப்பாங்க. இல்லைன்னு சொன்னா அவன் கடைசி வரைக்கும் அம்மா சோம்பலன்னா கண்டுக்கவே மாட்டான், அப்பா சோம்பலன்னா தூக்கிட்டு ஓடுவான். கடைசி காலம் அப்படித்தான் வரும். ஏன்னா இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? என்னைய அப்ப இருந்தே நேசிக்கல, அப்ப இருந்தே என்னைய வந்து ஒதுக்கி வச்சாங்க, அப்ப இருந்தே என்னைய கவனிக்கல. அந்த தகப்பன் மேல ஒரு வெறுப்பு, தாய் மேல ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவன் வந்து தூரத்துல இருப்பான், செத்துப்பிட்டா கூட நான் வர முடியலன்னு தண்டி அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆனா அதே நேரத்தில் அம்மா இறந்துட்டாங்கன்னா லீவு எப்படி கிடைக்கும் தெரியாது, வந்துடுவான். நடந்தே வந்த விட வந்துடுவான். அந்த பாசம் அவன் என்ன செய்யுது? மாம்சீக பாசம் இழுத்துட்டு வரும். அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள்ல பிள்ளைகள் விஷயத்துல பேரண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு மனம், அன்பு, ஒரு தெய்வீகமான சிந்தை உண்டாக முடியாது. ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகள் விஷயத்துல பிள்ளைகள் பிரிவினைகளுக்கு கர்த்தாவே பெற்றோர்கள் காரணமாயிடக்கூடாது சுவாமி. வருங்காலத்தில் அவர்கள் மாம்சீகமாய் போய்விடக்கூடாது. அந்த பிள்ளைகளும் ஆவிக்குரியவர்களாய் ஒருமன உள்ளவர்களாய் பெற்றோர்களை வருங்காலத்தில் தாங்கக்கூடியவர்களாய் ஆண்டவருடைய தாயும் தகப்பனையும் கடைசி வரை கனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாய் உருவாக்கத்தக்கதாக பிள்ளைகள் விஷயத்துல பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சிந்தை உண்டாகட்டும், ஆவிக்குரிய ஒருமனம் உண்டாகட்டும் கர்த்தாவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தெய்வம்தான் கர்த்தாவே. பெற்றோர்களுக்குள்ள பிள்ளைகளை குறித்து ஒரு ஒருமனம் உண்டாகணுமே. சாராளின் ஆவி வந்துவிடக் கூடாது கர்த்தாவே. ஐயா, ரெபெக்காளின் ஆவி வந்துவிடக் கூடாது, ஈசாக்கின் ஆவி வந்துவிடக் கூடாது. குடும்பங்கள் ஒருமனமாய் கர்த்தர்தான் உதவி செய்யவே, கர்த்தர்தான் உதவி செய்யவே, தெய்வம்தான் உதவி செய்யவே, தெய்வம்தான் உதவி செய்யவே, தெய்வம்தான் உதவி செய்யணும் ஆண்டவரே. குடும்பங்களை கெடுக்கிற அந்த வல்லமைகளை கர்த்தர் கீழ்ப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை உண்டாக்குறது, பெற்றோர்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்குறது, இந்த ஆவிகள் எல்லாம் துரத்தப்பட தீக்காராபாலா தீடாபாலா திடிக்காராபாலா கத்திடாபாலா கத்திரிக்காராபானாபானியா ஆண்டவரே. Tidabala kadaba kadabala kadabala kadaba kadabala 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 alore ya 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 Isve dodra mandore ya bala 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 bakara bala bakara bala variala bala variala bala bakara begara bala gadanya deva devi deva re dodra 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 bala 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 bala
ஆமென். இந்த நாட்களில் பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்களுக்குள்ள ஒரு மனதை உண்டு பண்ண முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமா, அதுபோல புருஷனுக்கும் மனைவிக்கும் கூட ஒரு சரியான அன்பு இருக்கணும். நான் சொல்ற பாயிண்ட் எல்லாமே ஃபேமிலி பாயிண்ட்ஸ் தான். அதாவது ஆரம்ப காலங்களில் உண்மையா இருக்கிறாங்க, உத்தமமாக இருக்காங்க, ரொம்ப நேசிக்கிறாங்க. இந்த நேசம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நெஞ்சிருது, குறைஞ்சிருது. கடைசியில் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஒரு கடமைக்காகத்தான் நினைச்சாங்க வாழ்றாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டில் நீங்க போனீங்கன்னா தெரியும், கீரியும் பாம்பு எலியும் பூனையுமா இருக்கும். அந்த வீட்டில் ஜபம் இருக்காது. அப்படியே ஜபம் பண்ணாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு தான் அந்த ஜபத்தை நினைச்சுவாங்க முடிப்பாங்க. இல்லைன்னா தனித்தனி ஜபம். இவங்க அந்த ஜபம் அந்த ரூம்ல பண்ணுவாங்க, இவங்க இந்த ரூம்ல பண்ணுவாங்க. அந்த ஃபேமிலி பிரேயரே இருக்காது. இதுல பிள்ளைங்க மாட்டிக்கிச்சுன்னா அது என்ன செய்யும், நீங்க ரெண்டு சண்டை போடுங்கன்ட்டு அது போய் தூங்கும். இல்லைன்னா அது எங்கேயாவது கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு இருக்கும். இப்படித்தான் போயிட்டு இருக்கு. நேசம் என்பது இன்னைக்கு ஜனங்க குடும்பத்தில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது தவறு. அம்னோன் அவளை எவ்வளவு நேசித்தானோ அவ்வளவு வெறுத்தான். இதுதான் இப்போ விசுவாசிகளுக்குள்ள நடக்கிற, உலகத்திலையும் நடக்குது, விசுவாசிகளுக்கும் நடக்குது. எப்படி எவ்வளவு நேசிச்சாங்களோ அவ்வளவு குடும்பத்தை நேசிக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ மனைவி ஒரு பெரிய பாரமா என்ன செய்யுது, தென்படுது. சகோதரிகளுக்கு குடும்பம் ஒரு வேஸ்ட் மாதிரி ஆயிடும். ஏன்டான்னு தெரியல, கல்யாணத்தை என்னது அதுக்கு முன்னால்தான் ஊழியத்துக்கு வாவான்னு சொல்றோம் இல்லையா, அப்போ வரமாட்டாங்க. இப்போ எப்படி கூடுவாங்க, இப்போ ஊழியத்துக்காக கூடுவாங்க. அவன் தலையில கட்டினதை நீ என்ன செஞ்சாகணும், புருஷனோடு நீ கட்டப்பட்டிருந்தால் கட்டவிழ்க்க வகை தேடாதே. ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு வம்பிழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள். ஆனா இயேசு எப்படி நேசித்தாரு, ஆரம்பத்தில் எப்படி நேசித்தாரோ அவனை கடைசி வரைக்கும் எப்படிதான் நேசிக்கிறாரு. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 13:1. எப்படி உலகத்தில் இருக்கும் பொழுது எப்படி அன்பு இருந்தாரோ அதுபோல எது வரைக்கும் அன்பு இருந்தாரு, முடிவு பரியந்தம். அதனாலதான் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப கடைசி வரைக்கும், அந்த சாகுற வரைக்கும் என்ன செய்யணும். உலகத்துல பாருங்க, இந்த நேசத்துக்காக உயிரை கொடுக்கிறான். புரியுதா நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியும். இந்த நேசத்துக்காக தாய் தகப்பனை விட்டு நினைச்சாங்க ஓடுறாங்க இருக்கா. உலக நேசத்துக்காக தாய் தகப்பனை விட்டு ஓடுறது, ஊரை விட்டு ஓடுறது, படிப்பை விட்டுட்டு ஓடுறது, பணம் வசதி வாய்ப்புகளை விட்டு ஓடுறது, இதெல்லாம் செய்யறாங்களா? ஆனா நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள்ல இந்த அன்பு ரொம்ப குறைஞ்சிருக்கு. அநேக வீடுகள்ல, ஒரு வீட்டுல ஒரு பையன், அவங்க அம்மா வேற சபை, அந்த பொண்ணு நம்ம சபைக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. ஃபுல்லா அந்த தீவிரமா சிபிஎம்குள்ள வராதனால சிஎஸ்ஐல கட்டி விட்டுட்டாங்க. அவன் இவ்வளவுக்கும் ஒரே ஒரு பையன், அந்த வீட்டுல ஒரு பையன், வேற பிள்ளைகளே கிடையாது. அந்த பொண்ணு அவங்களுக்கு ஒத்து வரல, நம்ம பிள்ளைதான் அவ. அவங்க ரொம்ப அவளை ஒரு மாதிரி இந்த ஸ்கூல் மாதிரி நடத்திட்டாங்க. அவ கம்ப்யூட்டர் இன்ஜினியரை போய் 2ஆம் கிளாஸ் பிள்ளை மாதிரி உட்காரு, எழும்பு, நாங்க சத்தம் போட்டா கூட நீ என்ன நேசிக்கணும், எங்களை கவனிக்கணும், ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணி அவ அப்செட் ஆயிட்டா. இந்த பையன் இப்போ எங்க அம்மா எப்படி நீ கடன் பண்ணாம இருப்ப, எப்படி மரியாதை செலுத்தாம இருப்ப சொல்லிட்டு இவளை அடிக்கிறது. அங்க போய் அவங்க அம்மாட்ட, அவங்க அம்மா சொல்லுவாங்கல்ல, இப்படி இந்த பொண்ணு சரியில்லைப்பா, இப்படிலாம் எங்களை பண்றான்னா உடனே நீ தானே கட்டி வச்ச, உடனே அவங்கள பிடிச்சி கடிக்கிறது. கடைசியில் இந்த பிள்ளை அன்னைக்கு ஃபோன் பண்ணி, நான் சூசைட் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன். அவள் ஃபோன் பண்ணி சொல்றா, சரி இப்பதான் கல்யாணம் ஆகி ஒரு 7 மாசம் இருக்கும், 8 மாசம் இருக்கும், நான் செத்துடலான்னு யோசிக்கிறேன், எனக்கு வேலையும் வேண்டாம்
புருஷனும் வேண்டாம், பிள்ளையும் வேண்டாம், எல்லாம் அங்கே மொத்தமாக செத்து போயிடலான்னு யோசிச்சு அந்த ஆவி பாருங்க, அவளை கடைசியில் என்ன ஆயிடுச்சு, சூசைடுக்கு இழுத்துட்டு போகுது. அதனால காரணம் அவ என்ன சொல்றா, எங்க அப்பா இறந்துட்டாரு, அம்மாவுடைய நேசத்தை விட்டுட்டு இங்கே வந்தாச்சு, இங்கே வந்தால் மாமியாரும் நேசிக்கல, மாமனாரும் நேசிக்கல, புருஷன் நேசிக்க மாட்டேங்கான், நேசிக்க மாட்டேங்கிறான். அதனால இந்த குடும்பங்கள்ல இந்த நேசம் குறைகிறதுனால பயங்கர சண்டைகள். நேசம் இருந்தா என்ன இருக்கும், என்ன தப்பு பண்ணாலும் ஏத்துக்குவாங்க. அன்பு இருக்கட்டுமே. இப்ப உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணுது, உங்க அந்த பிள்ளைங்க மேல உங்களுக்கு பாசம் இருக்கிறதுனால என்ன செய்றீங்க, அது என்ன நஷ்டம் வந்தாலும் என்ன செய்வீங்க, ஏத்துக்குவீங்க. அதே போல அன்பு இல்லாதனாலதான் இது. இயேசு நம்ம அன்பு கூர்ந்ததுனாலதான் நம்ம என்ன துரோகம் பண்ணாலும் மறுபடியும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு ஆவியில அபிஷேகம் கொடுக்கிறாரு, ஒரு வசனம் கொடுக்கிறாரு, ஒரு கிருபை கொடுக்கிறாரு, உங்களுடைய ஜபத்துக்கு என்ன செய்யறாரு, பதில் கொடுக்கிறாரு. அவரும் உங்க புருஷன் மாதிரி மனைவி மாதிரி சண்டையை போட்டா என்ன வருது, யோசிச்சு பாருங்க. அதனால நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள்ல அந்த புருஷன் மனைவியை நேசிக்கிறது, மனைவி புருஷனை நேசிக்கிறதுலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த அன்பு இருந்தா அவங்களுக்குள்ள பிரச்சனை வராது, சால்வ் பண்ணிக்குவாங்க. நேசம் குறையிறது. ஆனா கடைசி காலத்துல அப்படித்தான் குறையும் இருக்கு. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு என்ன செய்யும், அது உலகத்துல. விசுவாசிக்கு ஏன் குறையுது, விசுவாசிக்கு இது குறையும் போது எது கூடணும், கிறிஸ்துவின் அன்பு உங்களுடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறார். இதை வச்சு திருப்பி அதை மேனேஜ் பண்ணணும். எந்த அன்பை வச்சு, கிறிஸ்துவின் அன்பை வச்சு ஃபேமிலி அன்பை என்ன செய்யணும், மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். குடும்பங்கள்ல எத்தனையோ குடும்பங்கள்ல அன்பு குறைஞ்சு போனதுனால பயங்கர வெறுப்பு, சண்டை, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறது. அந்த அம்னோன் கடைசியில் அவளை என்ன செஞ்சிட்டானா, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி கதவை சாத்தினான். அது வெறுப்பு. அதுபோல நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள்ல அன்பு ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. அன்பு தனிஞ்சு போன ஒரு காலம். ஆனா விசுவாசிகளுக்குள்ள தனிய கூடாது, உலகத்துல தனியலாம். அதனால எந்தெந்த குடும்பங்கள்ல அன்பு தனிஞ்சு போயிருக்கோ அந்த குடும்பங்கள்ல மறுபடியும் கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்து அந்த குடும்பங்களை கர்த்தர் அன்பினால் ஒன்றாக மாற்ற முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, விசுவாசிகள் குடும்பங்கள்ல கர்த்தாவே, எந்தெந்த குடும்பங்கள்ல கர்த்தாவே அன்பு குறைந்து போயிருக்கிறதோ, வெறுப்புகளும் சண்டைகளும் வாக்குவாதங்களும் பிரிவினைகளும், ஆண்டவரே எந்தெந்த குடும்பங்கள்ல அன்பு குறைந்து போச்சோ அந்த குடும்பங்கள்ல மறுபடியும் அன்பு உண்டாகட்டும். அன்பு கர்த்தாவே பெருகட்டும். கர்த்தாவே ஆண்டவரே, அன்பில் பெருகணுமே, அன்பில் வேறு உண்டனமே. தெய்வ உதவி செய்யணுமே, தெய்வ உதவி செய்யணுமே, தெய்வ உதவி செய்யணுமே. ஆண்டவரே, அல்லேலூயா. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நீ நேசிக்கிறாயா என்று கேட்டீரே கர்த்தாவே. அப்படியானால் இந்த ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. நேசிக்கிறவர்களுக்கு ஊழியம், நேசிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் குடும்பம் வேணும் கர்த்தாவே. ஆண்டவரே, அன்பு குறைந்து போன குடும்பங்கள்ல அன்பை உண்டாக்குங்க கர்த்தாவே. மறுபடியும் அந்த அன்பின் பிணைப்பு உண்டாகட்டும் கர்த்தாவே. அன்பின் கயிர்களால் அந்த குடும்பங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. அன்பின் கயிர்களால் அந்த குடும்பங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ரிகாமானியா லாஷா பிகாத்துமானியா ராபானா. குடும்பங்கள்ல கர்த்தாவே அன்பு குறைந்து போன குடும்பங்களை அநேகம் காண்கிறோம். புருஷன் மனைவியை நேசிக்கணுமே, மனைவி புருஷனை நேசிக்கணுமே, பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்கணுமே, பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கணுமே. அந்த அன்பின் கயிறு கர்த்தாவே மறுபடி கட்டி ஆண்டவரே இந்த குடும்பங்கள் சீர்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. வெறுப்புகள், பகைகள் வந்தவரே, விரோதங்கள், வகைகள், குரோதங்கள் ஆண்டவரே எல்லா தன்மைகளும் மாறட்டும். அக்கிரம மிகுதியாவதினால் அநேக அன்பு தனிஞ்சு போகுது. ஆண்டவரே, உண்மையான அன்பு உண்டாகட்டும் சுவாமி, நேசம் உண்டாகட்டும் கர்த்தாவே, பாசம் இருக்கட்டும் கர்த்தாவே. குடும்பத்துல அன்பு குறைஞ்சு போக கூடாது கர்த்தாவே. பிசாசின் தந்திரத்துல மாட்டிக்கொள்ள கூடாது கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அல்லேலூயா.
ஹல்லேலூயா. தோத்ரா 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 ஹல்லேலூயா. தோத்ரா 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 தோத்ரா. ஆமென் ஆமென். உண்மையான அன்பு ஐக்கியத்தை கர்த்தர் குடும்பங்கள்ல கட்டளையிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. சில குடும்பங்கள்ல பிசாசின் போராட்டம் பயங்கரமா இருக்கு. நம்ம அதுக்கு ஜெபிக்கணும். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ என்ன செய்கிறாய்? குடியிருக்கிறாய். வாசிங்க வெளிப்படுத்தல் 2:13. வெளிப்படுத்தல் 2:13. அந்த ஒரு சர்ச்சு எங்க இருக்குது? பெர்கமு சபையே எதுக்குதான் இருக்கு? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல குடியிருக்கு. எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப விசுவாசிகள் போய் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல குடியிருந்தா அந்த வீடு உட்கார விடுவானா? கெட்ட சொப்பனங்கள் போட்டு அழுத்துறது, ஏதாவது மிரட்சியான சொப்பனங்கள், இது இல்லைன்னா கொஞ்சம் அபிஷேகத்தில் இருந்தா வீட்டில் சண்டை, வாக்குவாதம், பிரச்சனை. ஆனா இதுக்கு பேக்ல யார் இருக்கிறா? யார் சிங்காசனம் போட்டிருக்கா? சாத்தானுடைய சிங்காசனம் அங்க இருக்கு. நம்ம இப்ப ஜெபிச்சு எதை அழிக்கணும்? வீட்டை காலி பண்ணிடலாமா? ஒரு சிலர் சொல்லிடுறாங்க அந்த வீட்டில் பெரிய பிரச்சனையா இருக்கு, வீட்டை காலி பண்ணிடு. வீட்டை காலி பண்ணா அப்ப நீ பயந்து ஓடிட்டேன்னு அர்த்தம். வெளிப்படுத்தல் 18:2. சில வீடுகள் பேய்களுடைய குடியிருப்பா இருக்கு. அது எப்படிப்பட்ட இடம்? பாபிலோனை பத்தி சொல்லியிருக்கு. அது பேய்களுடைய குடியிருப்பு, சகல அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு. ஆனா இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நாள் தேவாலயத்தில் வந்து அங்க இருக்கிற ஆசனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாரு? கவிழ்த்தார். நான் இப்ப டைம் தருவேன், நல்லா ஜெபம் பண்ணி நீங்க இருக்கிற வீட்டில் இருக்கிற சாத்தானுடைய சிங்காசனத்தை என்ன செய்யணும்? கவுக்கணும். அதான் இப்ப ஜெபம். வாசிங்க சுவிசேஷத்துல. அவர் அந்த ஆசனங்களை எல்லாம் கவிழ்த்தார். இதெல்லாம் இல்லை, வேற சுவிசேஷம். அடுத்த சுவிசேஷம் 4 சுவிசேஷத்துல இருக்கு. மார்க்கு கவிழ்த்தார். கவிழ்க்கணும். இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை இப்ப ஜெபத்துல, நீங்க இருக்கிற வீட்டுல நீங்க போன பிறகு யார் இருக்க கூடாது? அவன் சிங்காசனம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நீ போன பிறகு சிங்காசனத்தில் யார் தான் வீட்டு இருக்கணும்? ஏசாயா 6:1 பாருங்க. ஆண்டவர் உயரமும் போதுமா? நம்முடைய வீடுகள்ல ஏற்கனவே இப்ப நம்ம பழைய ஃபைத்தம்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, விசாரிச்சு பாத்தீங்கன்னா, அவ்வளவும் எந்த வீடு தான்? பிசாசு பிடிச்ச வீடுகள் தான். நம்ம எல்லா ஃபைத்தமும் சுடுகாட்டு பக்கத்துல இருக்கும். பழைய ஃபைத்தம் எல்லாம் இப்ப உள்ள ஃபைத்தம் எல்லாம் மெயினுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பழைய ஃபைத்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்? சுடுகாட்டு பக்கத்துல இருக்கும். ஏன்னா அங்கதான் நமக்கு இடம் கொடுப்பான். இல்ல பிசாசு பிடிச்ச வீடுகள்ல இருந்து ஆளுங்க ஓடி போய் அந்த வீடு தான் என்ன செய்வான்? வாடகைக்கு கொடுப்பான். நாசரேத்துல சுடுகாட்டு பக்கத்துல இருக்கா? இருக்குல்ல, அங்க இருக்குல்ல.
சுத்தி எல்லா ஃபைத்தமும் எங்க தான் இருக்கும்? சுடுகாட்டு பக்கம் தான் இருக்கும். முதலூர் ஃபைத்தம்ல நீங்க பாத்தீங்கன்னா, முதலூர் ஃபைத்தம் எப்படிப்பட்ட இடம் சொன்னா இவங்க யாரும் முதலூர் பக்கம் போக மாட்டாங்க. முதலூர் ஃபைத்தம் வந்து ரைஸ் மில். ஃபர்ஸ்ட் என்னது? அது ரைஸ் மில். சுவிட்சே போடாம ஓடும். சுவிட்ச் போடாமலே எது ஓடும்? ரைஸ் மில் ஓடும். அந்த ஆவி ஓட வைக்கும். நீங்க போய் போட வேண்டாம். யாரு போடுவா? எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா கூட அந்த ஆவி வந்து போடும். டப்ப 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 டப்பன்னு ரைஸ் மில் ஓடும். இப்ப சொன்னா இங்க இருந்து யாரும் டிரான்ஸ்பர் ஆகி அங்க போக மாட்டாங்க. இங்க இவங்களுக்கு இப்பவுமே ரைஸ் மில் ஓட ஆரம்பிச்சிடும். எப்படி எல்லா ஃபைத்தமும் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா ஃபைத்தம்லயும் என்ன இருக்கு? போராட்டம். ஆனா எப்ப நம்ம ஊழியக்காரங்களோ விசுவாசிகளோ போய் அங்க செட்டில் ஆகுறாங்களோ அதோட அது என்னது? காலி. அதோட போனதுதான். என்னைக்கு அந்த விசுவாச விட்டு நம்ம ஆளுங்க போய் வாங்கினாங்களோ அது பிறகு ரைஸ் மில்லும் ஓடவும் இல்லை, நிக்கவும் இல்லை. அதோட அது ஆஃப், முடிஞ்சு போச்சு. அதுதான் கரெக்ட். இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க வாடகைக்கு இருக்கலாம் சில வீட்டுல. அந்த வீட்டுல எவனா செத்துட்டான்னு நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு ஓடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவீங்க. நீங்க போன உடனே அந்த ஆவி என்ன செய்யணும்? அந்த இடத்த விட்டு அவன் சிங்காசனத்தை கவுக்கணும். நம்ம ஆண்டவர் உயரவும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். சாத்தான் குடியிருக்கிற இடத்துல போய் நீ இருந்தாலும் அவனுடைய சிங்காசனத்தை நீ என்ன செய்யணும்? கவுக்கணும். சாத்தான் குடி கொண்டிருக்கிறான். அதே வசனத்துல குடியிருக்குன்னு சொல்லி சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கு. அடுத்து சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல இவங்க எப்படி நின்னாங்களா? வீட்டை காலி பண்ணாங்களா? என்ன செஞ்சாங்களா? என்னை பற்றி விசுவாசத்தை நீ என்ன செய்யவில்லை? மறுதலிக்கவில்லை. எனக்கு நீ உண்மையுள்ள சாட்சியாக இருந்தாய். அதனால நம்ம போன பிறகு அந்த வீட்டுல அவனுக்கு சிங்காசனம் இருக்கக்கூடாது. நம்ம ஜெபிச்சு அவன் சிங்காசனத்தை கவுத்து யார் சிங்காசனம் போட்டு உட்காரணும்? ஆண்டவர் உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். உங்க வீடுகள்ல அதுக்கு பிறகு அந்த சாபம் இருக்கக்கூடாது, மரண பயம் இருக்கக்கூடாது, கலக்கம் இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது. அந்த அந்த சிங்காசனம் கவுந்ததுக்கு அடையாளம் என்னது? நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், சமாதானமாயிருப்பாய், நல்லா தூங்குவாய், நிம்மதியான தூக்கம் இருக்கும், பிரச்சனையே இருக்காது. நீ அது பிறகு என்ன செஞ்சாலும் உனக்கு என்ன செய்யும்? வாய்க்கும். அதுக்கு அடையாளம் என்னது? அவனுடைய சிங்காசனம் கவுந்ததுக்கு அடையாளம் நீ என்ன செய்வாய்? உன் தலை உயர்த்தப்படும், நீ மேன்மைப்படுவாய். அதனால ஜெபம் பண்ணுமா? எந்த விசுவாசிகள் வீட்டிலேயாவது இந்த போராட்டங்கள் இருந்தால், நமக்கு தெரியும் சில காரியங்கள் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்படி இருக்கும்போது நாம ஜெபிச்சுதான் அவனுடைய சிங்காசனத்தை என்ன செய்யணும்? கவுக்கணும். இன்னையோட நம்முடைய ஒருவேளை நம்முடைய அறியாமையில நம்முடைய பிள்ளைகளுடைய புருஷனுடைய மனைவியினத்திலே புத்தியினத்தினால பிசாசு வந்து எங்க உட்கார்ந்துருப்பான்? நம்ம வீடுகள்ல உட்கார்ந்துருப்பான். இப்ப நம்ம ஜெபிச்சு அவனுடைய சிங்காசனத்தை என்ன செய்யணும்? கவுக்கணும். எந்த விசுவாசி வீடுகள்ல, ரூம்கள்ல, அவங்களுடைய வீடுகள்ல, முற்றத்துல, தோட்டத்துல, எங்கெங்க இந்த ஆவிகளுடைய சிங்காசனம் இருக்கோ கர்த்தர் அதை கவிழ்க்க முடியாத எல்லாரும் ஒருமனப்பட்டு அபிஷேகத்துல ஜெபம் பண்ணுவோம். இந்த ஜெபத்தோடு விசுவாசிகள் குடும்பங்கள் இருக்கிற சாத்தானுடைய சிங்காசனம் கவிழ்க்கப்படணும். ஆண்டவருடைய சிங்காசனம் அங்கே போடப்பட வேண்டும். ஆண்டவர் அதுல வீற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. குடும்பங்களில அவனுடைய ஆளுகை இருக்கக்கூடாது, குடும்பங்கள்ல அவருடைய ஆளுகை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிகள் குடும்பங்கள்ல கர்த்தாவே பிசாசுனுடைய ஆளுகை இருக்கக்கூடாது, பிசாசுனுடைய சிங்காசனத்தை கவிழ்க்கணும் கர்த்தாவே. ரீபில பல பல பக்கர பலி பிக்கர பல பக்கர ஹல்லேலூயா 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 எந்தெந்த குடும்பங்களில, எந்தெந்த இடங்களில, எந்தெந்த ரூம்கள்ல, எந்தெந்த நிலங்களில, எந்தெந்த சொத்துக்களில, எந்தெந்த இடங்களில, கர்த்தாவே வீடுகளில, தோட்டங்களில, எங்கெல்லாம் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கோ அந்த சிங்காசனங்களை கர்த்தர் கவிழ்க்கணும் கர்த்தாவே.
நீர்தான் சிங்காசனத்தில் வீற்றிருக்க தகுதி உள்ளவர். நீர் ஒருவரே அதற்கு பாத்திரர். வேற எந்த வல்லமையும் எங்களுடைய விசுவாசிகள் குடும்பங்கள்ல, வீடுகள்ல, ஆட்களுக்குள்ள, அவருடைய சொத்துக்களுக்குள்ள, ஆண்டவரே பிசினஸுக்குள்ள அவனுடைய சிங்காசனம் போடக்கூடாது. போட்டிருக்கிற சிங்காசனங்களை கவிழ்த்து நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஊழியங்கள்ல நீர்தான் சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டும் கர்த்தாவே. எங்களுடைய சபைகளில நீர்தான் சிங்காசனங்களை வீற்றிருக்க வேண்டும் கர்த்தாவே. அந்நிய வல்லமைகள் எங்களுடைய வீடுகள்ல, ஊழியங்கள்ல, சபைகள்ல சிங்காசனம் போடக்கூடாது. அந்நிய வல்லமையுடைய சிங்காசனங்களை இயேசுவின் நாமத்தில் கவிழ்க்கிறோம். அல்லேலூயா. தெய்வமே 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 தெய்வமே. ஆமென். உங்களுடைய வீடுகளில் பிசாசு பிரத்யட்சமா சொப்பனமோ தரிசனமோ காட்சியோ கொடுக்காம இருக்கலாம். அதனால நீங்க பிசாசின் போராட்டம் இல்லை. பிசாசின் சிங்காசனம் அங்க இருந்தா அந்த குடும்பத்தை கண்ட்ரோல் பண்றது அவன்கிறது நல்லா தெரியும். அங்க போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், கலக்கங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். அப்படினால நீங்க புரிஞ்சுக்கலாம் அங்க யார் கண்ட்ரோலர், யார் உட்கார்ந்திருக்கா, இன்னொரு ஆள் உட்கார்ந்திருக்கான். அவனை கவுத்திட்டு இனிமே தேவன் உட்கார்ந்தா குடும்பத்தில் எப்படி இருக்கும்? ஒரு மனம், சமாதானம், அன்பு, ஐக்கியம், இளைப்பாறுதல், ஆசீர்வாதம் உண்டாகும். இப்பமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் யாருடைய சிங்காசனம் உங்க வீடுகளில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்குன்னு. கர்த்தர் அந்நிய வல்லமைகளுடைய ஊழியத்துல கூட, சபைகள்ல கூட, விசுவாச வீடுகள்ல கூட அவனுடைய சிங்காசனம் இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை கவிழ்த்து ஆண்டவர் அவருடைய சிங்காசனத்தை போட்டு அவர் வீட்டிற்கு முடியாது ஜெபம் பண்ணுவாம். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல அபிஷேகத்துல ஜெபம் பண்ணுங்க பிரியமானவர்களே. ஆமென். இந்த நாட்கள் சாத்தானுடைய சிங்காசனம் கவிழ்க்கப்பட வேண்டிய காலங்கள். Hallelujah. சாத்தானுடைய சிங்காசனங்களை கவிழ்க்கிறது. சாத்தானுடைய சிங்காசனங்களை கவிழ்க்கிறது. சாத்தானுடைய சிங்காசனங்களை கவிழ்க்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வர 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 அரியார வகர வர திர விரகர விகர விரகர விர. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிகாமா நாபா ராபா நாபா ராபா. தேவமே திர வர 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 வங்கர வர திர வர கர வகர வர கதிர வர கர விகர வர ரிபதலாய்க்கட தீக்கா. சாத்தான எந்த இடத்துலயும் உனக்கு உரிமை கிடையாது. உன் சிங்காசனத்தை இயேசுவின் நாமத்துல கவிழ்க்கிற அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால, ஹல்லேலூயா, வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால, வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் படைத்த இயேசுவின் நாமத்துல. ஓ ஷாபாலாபாரியா லாக்காராபாலாபா லாக்காராபாலாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நல்லா ஜெபிச்சீங்கன்னா, சரியா ஜெபிச்சீங்கன்னா, ஏலி தான் அமர்ந்திருந்த சிங்காசனத்திலிருந்து மல்லாக்க விழுந்தான். அந்த ஆவி விழுந்துருச்சு. அதுபோல நீங்க இப்ப ஜெபிக்கும் போது அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த ஆவி விழுந்து போகணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். ஜெபம் முடியறதுக்குள்ள அவனுடைய சிங்காசனத்திலிருந்து அவன் மல்லாக்க விழணும். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தின்படி, எங்களுக்கு கொடுத்த உரிமையின்படி, அதிகாரத்தின்படி சாத்தானுடைய சிங்காசனத்தை கவிழ்க்கிறேன். தோதிர 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 தோதிர. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே मैंने का सिग में न हवनिया करे जे मिनाबारा ए मिनाबाकरा. நாசரேத் ஊழியத்துக்கு விரோதமான சிங்காசனங்களை கவிழ்க்கணுமே கர்த்தாவே. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் கர்த்தாவே விரோதமாய் போராடுகிற சாத்தானுடைய சிங்காசனங்களை விழவையும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்துல, ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள, ஒவ்வொரு தொழிலுக்குள்ள, ஒவ்வொரு சுகத்துக்குள்ள மறைந்திருக்கிற இந்த சாத்தானுடைய சிங்காசனத்தை கவிழும். ஆண்டவரே கவிழ்த்து போடும். ஆண்டவரே அவனுடைய சிங்காசனம் இருக்க உரிமை இல்ல. நீரே பெரியவர், நீரே உயர உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டியவர்.
Hallelujah, hallelujah. Yala bala bari yala bala bari yala bangari bita da bangara mana kaduri kana bari yala. தாவே அந்நிய வல்லமையுடைய சிங்காசனங்களை கவிழ்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அசுத்த ஆவிகளுடைய சிங்காசனங்களை கவிழ்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சாத்தானுடைய சிங்காசனங்களை கவிழ்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ரியாமானா ஷாபானா ரீமானா திடாபானா ரீமேனா பாலா தீக்கரே மேனே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஜெயம் ஜெயம். திருபிலி பிகிரி பிகிர பலபம் திருபிலி பிகிரி பலபம் கரிபி லவனம் திருபிலி பிகரமன திருபி கத்ரமன திரவன கத்ரிகரம கத்ரிகரா திரகரா திரவானியா ரிபனானியா கரபல பௌஷரபல கரப கரப கத்ரபல கத்ரா. ஆமென். விசுவாசிகள் குடும்பங்கள்ல, ஊழியங்கள்ல, பிள்ளைகளுக்குள்ள, தொழிலுக்குள்ள எங்கெங்க அந்நிய வல்லமையுடைய சிங்காசனம் இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொன்றையும் எல்லாவற்றையும் கர்த்தர் கவிழ்க்க முடியாய், ஒட்டைக்க முடியாய், தூக்கி எறிய முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் தோதர 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 தோதர. இந்த பிசாசின் போராட்டங்களில் போகும் பொழுது நம்முடைய ஜனங்களுடைய விசுவாசம் தடைபற்றக்கூடாது, மறுதளிச்சிடக்கூடாது. இந்த போராட்டம் அதிகரிக்கும் பொழுதுதான் ஜனங்கள் என்ன செய்றாங்க? அந்த அரண்மனையில் அந்த பெண் வந்து கேட்டா, நீயும் அவனோடு கூட இருந்தா. அந்த ஒரே வார்த்தை அவனை குழப்பிடுச்சு, பயந்துட்டான். அவன் நினைச்சிட்டான், இயேசுவை மறுதளிச்சிட்டான். ஆனா இந்த வெளிப்படத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லையா, இவைகளுக்கு மத்தியிலும் நீ என்னை பற்றி விசுவாசத்தை மறுதளிக்கவில்லை. அதுல இவைகளுக்கு மத்தியில் நீ எப்படி இருந்தாய்? ரெண்டு அனுபவம் சொல்லியிருக்கு. ஒன்று உண்மையுள்ள சாட்சி, இரண்டாவது என்னுடைய உன்னுடைய விசுவாசத்தை என்ன செய்யல, மறுதளிக்கல. அதுபோல பிசாசின் போராட்டத்தில் நம்முடைய ஜனங்கள் போகும் பொழுது விசுவாசத்தை மறுதலியாமல் உண்மையுள்ள சாட்சிகளா ஜீவிக்க கர்த்தர் கிருபை தர முடியாது, பலன் தர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பிசாசின் போராட்டங்கள் மத்தியில தேவ ஜனங்கள் கர்த்தாவே, ஆண்டவரே விசுவாசத்தை மறுதலிக்க கூடாது கர்த்தாவே, பின்மாறி போகக்கூடாது கர்த்தாவே, தடுமாறி விடக்கூடாது கர்த்தாவே, ஏன் எதற்கென்று கேள்வி கேட்டு சோர்ந்து போய்விடக்கூடாது கர்த்தாவே. அல்லேலூயா. பிசாசின் போராட்டங்கள் மத்தியில கர்த்தாவே, ஜனங்கள் கர்த்தாவே சோர்ந்து போயிடக்கூடாது கர்த்தாவே, மறுதலிச்சிடக்கூடாது கர்த்தாவே. விசுவாசத்தை மறுதலிச்சிடக்கூடாது, சத்தியத்தை மறுதலிச்சிடக்கூடாது, உபதேசத்தை மறுதலிச்சிடக்கூடாது கர்த்தாவே, உம்மை மறுதலிச்சிடக்கூடாது கர்த்தாவே. போராட்டங்கள் மத்தியில, பரீட்சைகள் மத்தியில, சோதனைகள் மத்தியில, நிர்பந்தமான சூழ்நிலைகள் மத்தியில, வறுமைகள் மத்தியில, சாசின் தந்திரமான சூழ்நிலைகள் மத்தியில எங்களுடைய ஜனங்கள் கர்த்தாவே பின்வாரி மறுதலிச்சிடக்கூடாது. அந்த இடத்துல உண்மையுள்ள சாட்சிகளாய் நிற்கணுமே. போராட்டங்கள் மத்தியில் எங்களுடைய ஜனங்கள் நிற்கணுமே, நிற்கணுமே, நிற்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓரி பக்கர பல திர பல கர பல கதிர கர பல கதிர கரவ கதிர கரமானியா ரெக்கட சிங்கமானியா கோரபானியா பாலா பக்கர பல ரிபானியா லபல திரா பல கதிர பானியா ரிகத பல கரவ கதிர. ஆண்டவரே, போராட்டங்கள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, பிசாசின் தந்திரமான தாக்குதல்கள் மத்தியில விசுவாசத்தை மறுதலியாமல் நிற்க பலன் தாரும். அவைகளுக்கு மத்தியில உண்மையுள்ள சாட்சிகளாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. தோதர 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 தோதர. ஆமென். கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதர தோதர
சாசின் தந்திரமான தாக்குதல்கள் மத்தியிலே விசுவாசத்தை மறுதலியாமல் காத்துக்கொள்ள உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதிர 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 தோதிர. நம்முடைய விசுவாசிகளுக்கு வாழ்க்கையில வருகிற சூழ்நிலைகளை சந்திக்க கிருபை இல்லை. கிருபையை தங்களுக்கு வரும் கிருபையை அவங்க நெஞ்சிடுறாங்க, ஏதாவது ஒரு விதத்தில் போக்கடிச்சிடறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த சூழ்நிலை, இப்ப பணம், இப்ப உங்களுக்கு மாச சம்பளம் கிடைக்குது, அது நீங்க பல பட்ஜெட் உங்களுக்கு ரொம்ப இருக்கு இல்லையா, எதிரியாவது செலவழிச்சிடுறீங்க. திரும்ப ஒரு அவசியமான கருத்துக்கு என்ன கிடையாது, சொல்லுங்க, அவசியமான ஒரு காரியம் இன்னும் 10 நாள் கழிச்சு தான் பணம் கிடைக்கும். ஆனா இப்போ ஒரு தேவை, ஆனா என்ன கையில இல்லை, கையில என்ன கிடையாது, பணம் இல்லை. நம்ம யார்ட்டையாவது போய் கேட்க போறோம், இல்லை யார்ட்டையாவது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். அப்போ நீங்க கேட்க போற ஆள் சொல்லுவான், இவ்வளவு சம்பளம் வாங்கினீங்களா என்ன பண்ணேன்னு நம்மளே கேட்பான். அழிச்சு காலி பண்ணிட்டியா? புருஷனே கேட்பான், நான் இவ்வளவு கொடுத்தல என்ன பண்ணேன்னு கேட்பான். கேட்கறாங்க இல்லையா? அப்போ நம்ம அதுக்குள்ள அது ஏதோ ஒரு விதத்தில் அது இணைஞ்சிருது, நம்ம விட்டு அந்த பணம் போயிடுது. அது போல நம்முடைய ஜனங்கள்ல அநேகர் மாயையை நம்பின, பொய்யான மாயையை நம்பி வரல, கரெக்டா வர மாட்டேங்க. வாசிங்க, வசனம் சொல்லுங்க. அப்படி இல்லை, வாசிங்க. யோனா 2:8. பொய்யான மாயையை பின்பற்றிக் கொள்வது. இவங்க ஜீவியத்தில் பொய் வரும்போது எது போயிடுது, இந்த கிருவை நஷ்டம் அடைஞ்சு போயிடுது. அதுக்கு பிறகு ஏதாவது பிரச்சனை இல்லை, இவங்க இன்னும் டென்ஷன் ஆகி, ஏன்னா கிருபை இல்லைல்ல, கிருபை இல்லைன்னா உடனே அந்த பிரச்சனையை என்ன செய்ய முடியல, அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. இன்னும் ஒரு சிலர் காலையில எழும்புறதே இல்லை. அப்ப கிருபை கிடைக்கிறதே, வேலைக்கு போகலன்னா சம்பளம் கிடைக்காத மாதிரி காலையில இருந்து கர்த்தரை துதிக்காதனால அவனுக்கு என்ன இல்லை, காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புரியுது. இங்கதான் இல்லையே, போறதே இல்லையே காலை தோறும். இப்படியே கிருபை இல்லாமலும் கிருபையை போக்கடித்தும் கிருபையிலிருந்து விழுந்தும், கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்களே. எங்க இருக்கு? கலாத்தியர் 4:4-5 வாசிங்க. கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்து, கிருபை நஷ்டமாயிரு. அதனாலதான் சவுலை விட்டு கிருபை விலகுனதுனாலதான் அவனால எங்க போய் நிக்க முடியல, அந்த பிசாசு போராட்டத்தை மேற்கொள்ள முடியல. கிருபை விலகுனதுனாலதான் அவனால கோலியாத்தை போய் என்ன செய்ய முடியல, நேருக்கு நேரு சந்திக்க முடியல. கிருபை விலகுனதுனாலதான் தனக்கு நன்மை செஞ்ச தாவீதை என்ன செய்ய முடியல, நேசிக்க முடியல. அவனை பகைக்க போனான் பாத்தீங்களா. கிருபை இல்லைனால நல்லவனை பகைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிருபை இல்லைன்னா நல்லவனை பகைப்பீங்க, கிருபை இருந்துச்சுன்னா நல்லவனை நேசிப்பீங்க. அப்ப கிருபை இல்லைன்னா நீ பாவியை நேசிப்ப, பரிசுத்தவனை நேசிக்க மாட்டேன், நேசிக்க மாட்டேன். அதனால நம்முடைய ஜனங்களுக்கு ரொம்ப பேருக்கு கிருபை இல்லை. அதனாலதான் அவங்க அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. கடைசி வரைக்கும் சவுல் தோத்து 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 போயிட்டான். அவனுக்கு அந்த அபிஷேகம், அவனை அபிஷேகத்தை கண்ட்ரோல் பண்ணி செயலற்று ஆக்கி விட்டான். அதனால நம்முடைய ஜனங்களுக்கெல்லாம் நல்ல கிருபை உண்டாகும், சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருபை வேணும். இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா அது ஈஸியா டேக்கிள் பண்ணணும், அழகா அது சூழ்நிலை. நம்ம பரிதபிச்சா கூட அவன் அழகா போய் அதை நெஞ்சிடுவான். ஏன்னா அவனுக்கு தேவனுடைய கிருபை இருக்கு, தேவ சமூகம் இருக்கு, தேவனுடைய வல்லமை இருக்கு, ஆண்டோடைய இரக்கம் இருக்கு. அதனால இந்த நாட்கள்ல வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற கிருபை கொடுத்து கர்த்தர் நம்முடைய ஜனங்களை பாதுகாக்க முடியாக, அந்தந்த கிருபையை கொடுத்து கர்த்தர் அவர்களை அந்தந்த சூழ்நிலைகளில் தாங்க முடியாக, அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற கிருபை கொடுத்து அந்த சூழ்நிலைகளில் நிலைநிற்க உதவி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்களுக்கு அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தேவையான கிருபை தாரும் சுவாமி. கிருபை இழந்து போன ஒரு பெரிய கூட்டம் சபைக்குள்ளே காணப்படுகிறது கர்த்தாவே. வாழ்க்கையை வாழ தெரியாமல், ஊழியம் செய்ய முடியாமல், ஊழியங்களை சரியாக செய்ய முடியாமல் கர்த்தாவே, கிருபை இல்லாத ஒரு கூட்டம் கர்த்தாவே காணப்படுகிறது. கிருபையை போக்கடித்த ஒரு பெரிய கூட்டம் சபைக்குள்ளே காணப்படுகிறது. அவர்களால் வாழவும் முடியவில்லை, ஊழியம் செய்யவும் முடியவில்லை, கர்த்தருக்காக நிற்க முடியல கர்த்தாவே. பிசாசின் போராட்டங்களை எதிர்க்க முடியல, கோலியாத்தை எதிர்க்க முடியல கர்த்தாவே. பரிசுத்தவான்களை நேசிக்க முடியல.
இப்படி பல காரியங்கள் இருக்கு கர்த்தாவே. கிருபையின் இழப்பு, கிருபையின் நஷ்டம் ஆண்டவரே, எனக்கு பல காரியங்களை கொடுத்து எங்களை ஜனங்களை கிருபை உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. தேவ ஜனங்களை கிருபை உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை கிருபை உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. தேவ ஜனத்தை கிருபை உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. தேவ ஜனத்தை கிருபை உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவ ஜனத்தை கிருபை உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. கிருபை நஷ்டமடையக்கூடாது, கிருபை போக்கடிக்கப்படக்கூடாது, கிருபை நிறைந்தவர்களாய் காணப்படணுமே. சத்தியமும் கிருபையும் நிறைந்தவரே ஆண்டவரே, தேவ ஜனத்தை கிருபையினால் நிரப்பும் ஆண்டவரே. ஆமே. நல்லா ஜெபம் பண்ணுங்க. நம்ம சில காரியங்களை சொல்லும் போது எனக்கு அந்த கிருபை இல்லைன்னு சொல்றோம். அது சும்மா ஜோக் மாதிரி கூட சொல்றோம். விளையாட்டுத்தனமா பெந்தேகோஸ்காரங்க சொல்ற வார்த்தை, நீ இந்த காரியத்தை போய் செய்ய அப்படின்னா எனக்கு அவ்வளவுலாம் என்ன இல்லை கிருபை சொல்றீங்களா? அது காரணம் தோல்வியினுடைய அடையாளங்கள். அது அதனால இனிமே அப்படி சொல்லவே கூடாது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இல்ல என்ன சொல்லியிருக்கு? என்ன சொல்லியிருக்கு? அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தர்றார். அதனால கிருபை இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது. கிருபை தீர்ந்து போச்சுன்னு சொல்லிடக்கூடாது. கிருபையினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வழி நடத்த முடியாது. ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, கிருபா பாத்திரங்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. கிருபா பாத்திரங்களாய் மாற்றும் இயேசுவே. கிருபை நிறைந்தவர், எங்களையும் கிருபையினால் நிரப்பும் ஆண்டவரே. ஐயா, அல்லேலூயா. ஆண்டவரே, my Jesus, my Jesus, my Jesus. கிருபை உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவர்களாய் மாற்றும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் கிருபை உள்ளவர்களாய் எல்லாரையும் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இன்னைக்கு குறும்பூர்ல ஒரு அடக்கம். குறும்பூர்ல ஒரு அம்மா இறந்து போச்சு. யாருன்னு தெரியல. அவங்க என்ன குறுக்காட்டூரா? குறுக்காட்டூரா? குறுக்காட்டு. ஒரு அம்மா ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாலே ஏதோ ரோடை கிராஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு வண்டி அடிச்சிச்சு போட்டுருக்கு. அதுல இருந்து அவங்களுக்கு நடக்க முடியாம கஷ்டப்பட்டு வயசானோம், பழைய விசுவாசி, இன்னைக்கு இறந்தாங்க. இப்ப 1 மணிக்கு அடக்கம். கர்த்தர் அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கணும். அந்த குடும்பத்தில் எல்லாரையும் ஆறுதல் படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு உள்ள வேத பாட கூட்டங்கள், இரவு 10 மணி மாதரிதி கூட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்த முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்னைக்குள்ள வேத பாடத்தை கூட்டத்தை பொறுப்படுங்க. தாவே ஆண்டவரே, ஆண்டவரே, யா 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 ஆண்டவரே, ஆண்டவரே, வரத பொறுப்பு போகிறாள். இரவு ஜெபங்களை பொறுப்பட ஜனங்களை கொண்டு வாருங்க தாவே. நன்றியுள்ள இருதயத்தை தாருங்க தாவே. அற்புதமாக நடந்தவன் ஆமதமே மிக்க ரபல பரபதி மிக்க ரபல கதிரிக்க ரபல கதிரிக்க ரபானி அரபாதி அரமானா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆமென். கர்த்தருடைய ஜெபமுடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசிகள் ஊழியர்கள் அநேகர் வியாதியாய் பலவீனமா இருக்காங்க. இந்த கிளைமேட் மாறிச்சு பாத்தீங்களா? அதனால பாதிப்பு. இன்னும் சுகவீனமா ஒரு சிலர் இருக்கிறாங்க.
ஒரு சிலர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, ஒரு சிலர் வீடுகளில் இருக்காங்க, ஒரு சிலர் வரக்கூடிய நிலவரத்தில் இல்லை. ஊழியக்காரங்களில் கூட ஒரு சிலர் பலவீனம். இந்த திசையமலை பாஸ்டர்லாம் காதுல இருந்து பயங்கர சீல் வடிஞ்சு அவர் ரொம்ப கஷ்டப்படுறார். அதே மாதிரி முதல்வர் பிரதர் ஜான் பிலிப்போஸா, அவரும் கூட அவருக்கு இந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகி அப்படியே மயங்குறார், மூச்சு திணறல் மாதிரி கஷ்டப்படுறார். இன்னும் ஊழியக்காரங்களில் ஒரு சிலர்லாம் வியாதியஸ்தர் உண்டு. விசுவாசிகளில் கூட ஒரு சில குழந்தைகளுக்கு வியாதி பலவீனங்கள், பெரியவங்களுக்கு கூட இருக்கு. கர்த்தர் எல்லாரையும், விசுவாசிகள் ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் குணமாக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, பலவீனப்பட்டவர்களுக்காக உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். சுகவீனமா இருக்கிறவர்களை உம்முடைய சந்நிதியில நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தான் குணமாக்குகிறவர், பலப்படுத்துகிறவர். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். ஆண்டவரே, சுகமாக்குகிறவர் நீர் கர்த்தாவே, பலப்படுத்துகிறவர் நீர் கர்த்தாவே. நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறதே. சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிறவர் நீரே. ஆண்டவரே, பலவீனப்பட்டிருக்கிற விசுவாசிகள், குழந்தைகள், சிறியோர், பெரியோர், பழையவர்கள், புதியவர்கள், மருத்துவமனையில அங்கங்க இருக்கிற பலவீனர் எல்லாரையும் குணமாக்கும். ஊழியர்களில் யார் யார் வேதனைகளோடு, ஆண்டவரே, வியாகுலங்களோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை குணமாக்கும். ஆண்டவரே, குணமாக்கோ, 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 குணமாக்கோ. பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும். உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தை, உம்முடைய கரம், உம்முடைய ஆண்டவரே ஜீவன், ஓ சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆம், கர்த்தர் எல்லாரையும் குணமாக்கி பலப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை நடத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னைக்குள்ள கூட்டங்கள் ஊழியங்களை பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களை கர்த்தர் விசாரிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்மைகளால் முடிசூட்ட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்த அந்த குடும்பத்தில் பொறுப்பாளர்களுக்கு கிருபை தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களில் போராடுகிற அசுத்த வல்லமையை அழித்து போட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களில் சாத்தான் போட்டிருக்கிற சிங்காசனங்களை கவிழ்க்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையை கர்த்தர் வழி நடத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான பிதாவை வாழ்த்துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பகல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் வந்து பல காரியங்களுக்காக உபவாசத்தோடு ஜெபிக்க, ஆண்டவரே முறையிட, உம்முடைய பாதத்தில் காத்திருக்க நீர் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபித்த காரியங்கள் எல்லாம் நீர் கேட்டிருக்கிறீர். அந்நாளை போன்ற ஒரு ஜெப ஆவியை கத்திருந்த நாட்களில் எங்களுக்குள்ள பகிர்ந்தளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவரீருடைய சமூகத்தில் கத்தாவி இந்த நாட்களில் அதிகமாய் காத்திருக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைவு கூறுகிறோம், ஒவ்வொரு ஊழியர்களையும் நினைவு கூறுகிறோம். சபை விருத்திக்காக ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படும். பைபிள் ஸ்டடியை பொறுப்படும். தொடர்ச்சியாக உள்ள ஊழியங்களை பொறுப்படும். நாளுக்கென்று தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். அல்லேலூயா.